பிரைஸ் லோ பிரதர்ஸ், பிரைஸ் லோ சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு ஆவியானவரோட துணையோட எந்த காரியங்களை குறித்து நாம் இந்த படிப்பினையில அறிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாவம் இருக்கு இல்லைங்களா? பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவர் மாம்சத்துல வெளிப்பட்டதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது முழு காரணம் பாவிகளாகிய மனுஷர்களை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கிறதுக்காகத்தான் ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி 1 தீமோத்தேயு 1 15 வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. வசனத்தை வாசிக்கலாமே. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். ஆமென். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா பாவிகளாகவே நாம் இருக்க வேண்டும். நாம் பாவிகளாகவே இருக்கும் பொழுது கிறிஸ்து இயேசு நம்மை ரட்சிப்பார். அப்படி என்றால் பாவம் என்கின்ற அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தில் நான் நீண்ட காலமாக அப்படியாகவே இருந்து விட்டால் அது எப்படி இருக்கும் என்றால், ஒரு தண்ணீர் ஒரு இடத்தில் அப்படியே தேங்கி நிற்கும் பொழுது நாள் போக போக அது துர்நாற்றம் பிடித்த ஒரு தண்ணீராக, ஒரு சாக்கடையாக மாறிடும் இல்லைங்களா? அது போலதான் ஏசப்பா வந்துட்டு, நீ பாவி, அதனால நான் உன்னை ரட்சிக்க மாட்டேன், நீ இந்த காரியத்தை செஞ்ச, நீ இந்த காரியத்தை செஞ்ச, நீ இந்த காரியத்தை செஞ்ச அப்படின்னு சொல்லி உலகத்தை நியாயத்திற்கல்ல, உலகத்தை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு வெளிப்பட்டார். உண்மைதான். ஆனா இதோ அந்த பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்தி, அந்த பாவத்தை விட்டு விலகி, அந்த பாவத்தின் மேல் ஒரு கசப்பான எண்ணம் அந்த மனுஷனுக்குள் உண்டாய், அவன் நீதியை பின்படும்படியாக நீதியின் மேல் அவனுக்கு அன்பு உண்டாகணும். அப்பொழுதுதான் அவன் கிறிஸ்து இயேசுவை அவன் பற்றி கொண்டு ஆண்டவருடைய கரத்தை பிடித்து கொண்டு ஆண்டவருடைய எண்ணத்துக்கும் அவருடைய நோக்கத்துக்கும் அவன் தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றவனாகவும் தன்னுடைய ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கு காத்து கொள்கின்றவனாகவும் இருக்க முடியும். அப்படி என்றால் நாம் பாவத்திலேயே இருப்பதில் கர்த்தருக்கு ஒருபொழுதும் சந்தோஷம் கிடையாது. பாவத்தில் அநேக ரகங்கள் உண்டு. ஏன் பாவத்தை குறித்து இன்று இந்த படிப்பனையில் நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. பிரதர், நம்ம எல்லாம் ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கோம். இந்த உலகத்துல 40 வருஷமோ 60 வருஷமோ 70 வருஷமோ கண்டிப்பா இந்த உடல்ல இருந்து அதுக்கடுத்து நம்ம மரணத்தை அடையத்தான் போறோம். இந்த லௌகீக மரணம் அப்படின்ற இந்த மாம்ச உடலுக்கு உண்டாகிற ஒரு மரணம் இருக்கே, அந்த மரணம் கண்டிப்பா நம்மளுக்கு நேரிடும். அதுக்கடுத்து நம்ம நரகத்துக்கு போவோமா பரலோகத்துக்கு போவோமா நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்றது போல ஒரு மாம்சத்தின் ஒரு ஞானத்தின் மேதைகள் போல நம்ம பேசலாம். இல்லைன்னா பேசலனாலும் நம்ம உதடுகள் மூலியமா பேசலனாலும் நம்ம சைகைய கிரியைகள் இருக்கு இல்லைங்களா, அதே வெளிப்படையா காமிச்சிடும். எனக்கு கர்த்தருடைய பயமே கிடையாது, ஏசப்பா இருக்கிறாரு, அவர் வருவாரு, அதுக்கடுத்து நான் நித்திய ஜீவனுக்கு போவேன், நரகம் அப்படின்றது இருக்கு அப்படின்ற எந்த ஒரு பயமும் எனக்கு கிடையாது அப்படின்றத என்னுடைய கிரியைகளை ஆண்டவருக்கு முன்னாடி அது வெளிப்படுத்தி காமிச்சிரும். அப்படின்னா எனக்கு நிச்சயமாவே ஆண்டவர் எனக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறாரு, அவர் என்னுடைய பாவத்துக்காகத்தான் மரிச்சாரு அப்படின்னு சொன்னா, அந்த பாவத்தில் எந்தெந்த பாவங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு அவருடைய வசனங்கள் மூலியமாக உணர்த்துகிறாரோ அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் விட்டு நான் அந்த எல்லா காரியங்களுக்காக மன வருந்தி அதை வெறுத்து அதை விட்டு தூரம் வந்து ஆண்டவரோடு கூட நான் நடக்க ஆரம்பிக்கணும். முதலாவதா அந்த பாவத்தின் மேல் நமக்கு கசப்பான எண்ணம் உண்டாகணும். நம்மளுடைய எண்ணத்துல பாவத்தின் மேல ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சுன்னா நம்ம தொடர்ந்து அந்த பாவத்துக்குள்ள அப்படியே இருப்போம். சுகமா இருக்கே, இதன் மூலியமா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகுது, எனக்கு இதன் மூலியமா கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்குது அப்படின்றது போல ஒரு பாசிட்டிவ் தாட்டு பாவத்தின் மேல வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து ஆண்டவரே நான் இந்த பாவ சரீரத்தில் இருக்கிறேன், ஆண்டவரே நான் இதோ தாயின் கர்ப்பத்திலிருந்து தோன்றின முதல் நாள் கொண்டு மனுஷன் பாவிதான் என்று சொல்லி மொழி வேதாமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதலால் நான் பாவியாகத்தான் இருக்கிறேன், அதனால் என்னுடைய சரீரத்தின் உணர்வுகளோ எனக்குள்ள பாவங்களோ அது அப்படியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நீர் என்னை படைக்கும் பொழுதே நீர் என்னை பாவியாக படைத்திருக்கிறீர் என்கின்ற அவர்களுடைய விருப்பத்தின்படியாக வாழ்க்கை வாழ்கின்றதுக்காக தேவன் என்னை படைத்ததே இப்படியாகத்தான் என்று சொல்லி தேவன் மேல் குற்றத்தை செலுத்துகின்றவர்களை போல நடக்கிறார்கள். அதனால தான் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கும், அக்கிரமத்தினால் தேவனுடைய நீதியை வந்துட்டு அடுக்கி வைக்கின்றவர்களாக இருந்தால் தேவ கோபாக்கினை இருக்கு இல்லைங்களா, அது வானத்திலிருந்து வருமோ, பரலோகத்திலிருந்து
அவருக்கு கீழ்ப்படியாதவர்கள் மேல வரும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா பாவத்தை நான் வெறுக்கும் பொழுதுதான், நான் பாவத்தை முற்றிலுமாக இது பாவம்தான் என்று சொல்லி அறிந்து அதை குறித்துதான ஒரு விழிப்புணர்ச்சி என்கின்றத தேவன் நிச்சயமாக அவருடைய வசனங்கள் மூலியமாக நமக்கு கொடுப்பார். அறியாத நாட்களில் தெரியாமல் நாம் செய்கின்றவர்களாக இருந்திருப்போம். தெரியாமல் என்று சொல்லி அது அப்படியாக சொல்லிவிட முடியாது. நாம் பாவத்தில் அப்படியாக இருந்ததுக்கு உண்டான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏசப்பா நம்மளை எப்படி படிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுக்குள்ள நன்மையும் தீமையும் அறியத்தக்க அந்த உணர்வுகளை மனுஷனுக்கு சுபாவத்திலேயே கொடுத்திருக்கிறார். ஆனா சுபாவத்தில் கொடுத்திருந்தும் இது ஒன்றும் குற்றம் அல்ல, இது சுபாவத்தின்படி இது எல்லா மனுஷர்களுக்குள்ள இருக்கின்றது தானே அப்படின்னு சொல்லி நம்ம பர்சன்டேஜ் அளவுல மனுஷர்களை பார்ப்போம் இல்லைங்களா? ஒரு 99% இந்த உலகம் ஒரு காரியத்தை பண்ணுது அப்படின்னா நானும் அது பண்றேன்னா இது சுபாவத்தின்படி எல்லா மனுஷர்களுக்குள்ள இருக்கிற ஒரு பிஹேவியர். குரோதம், கோபம், அதுக்கடுத்து மன்னியாமை, அதுக்கடுத்து பொய், இதெல்லாமே மனுஷனுடைய அந்த உணர்வுகளுக்குள்ளேயே இருக்கின்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பாவத்துக்கு உண்டான எவிடன்ஸை நம்ம ஒரு அநேக மக்கள் இதை தானே செய்யறாங்க அப்படின்னா மனுஷர்களுடைய உணர்வுகள், அந்த உணர்வுகள் வந்துட்டு யாராலையும் மாற்ற முடியாது, அது அப்படியாகவே இருக்கின்ற ஒண்ணு, அது கடைசி வரைக்கும் அப்படியாதான் இருக்கும் அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்துல இருப்பாங்க. இன்னைக்கு பாவத்தை செய்யறவங்கள நீங்க எதுனா ஒரு வார்த்தையை போய் கேட்டீங்கன்னா, ஏன்பா இப்படி பண்றேன்னு, இன்னும் நான் மட்டுமா செய்யறேன் பாரு, 99% மக்கள் இதுதான் செய்யறாங்க, அது பாவன்றியா அப்படின்னு அவங்க எல்லாரும் நரகத்துக்கு போவாங்களா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பாவத்தை ஒத்துக்கொள்ளவும் அதை விடுகிறதுக்கும் அவங்களுக்கு மனசு கிடையாது. அதனால அதுக்கு சதவீதத்தை காமிச்சு நீதான் அப்படின்னு, நீ மட்டும்தான பரிசுத்தவான் அப்படின்றது போல சொல்லுவாங்க. ஆனா இப்படி பேசினா பரவாயில்ல, நம்ம உள்ளத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணம் இருந்துச்சுன்னா ஜென்மத்துக்கு நம்ம பாவத்துல இருந்து வெளியே வரவே மாட்டோம். சரி, பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்றது கடைசியா நான் கர்த்தர் மூலியமா பெற்றுக்கொள்கின்ற அந்த நியாயத்தீர்ப்பு நாள் என்று நான் கைவிடப்பட்டு நான் நரகத்துக்கு போவேன், நான் அந்த எவர் லாஸ்டிங் பனிஷ்மெண்ட் அப்படின்ற ஒரு பனிஷ்மெண்ட்குள்ள நான் தள்ளப்படுவேன், அதெல்லாம் ஓகே. ஆனா நான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிறகும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என் ஆத்துமா அழிந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி, இதோ இவன் மரணத்துக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு லேசா ஆண்டவரை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட அந்த பிள்ளைகளை விட்டுருவாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா விட மாட்டாரு. அதுக்குண்டான பணியை ஏசப்பா வந்துட்டு எப்பவும் என்னை எப்படிலாம் நான் அந்த பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தி உணர்வடிய செய்து நான் அந்த பாவத்தை வெறுத்து நீதியை பின்பற்றுகின்றதுக்கு என்னத்தெல்லாம் செய்யணுமோ ஒரு தகப்பனா இருந்து அவர் சிச்சித்து நம்ம கரெக்ஷன் செஞ்சுட்டு வருவாரு. அந்த கரெக்ஷன்ஸ்க்கு நம்ம வந்துட்டு முற்றிலுமா நம்மளை ஒப்பு கொடுக்கணும். கரெக்ஷன் பண்ணும்போது கூட நம்ம எரிச்சல் அடிக்கிறவர்களாக, தேவன் மேலேயே கோவப்படுகின்றவர்களாக, இல்லைன்னா வேறொரு காரணங்கள், நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு, ஹெல்த் இஷ்யூ வந்தது காரணம் ஒன்றும் இல்லை பிரதர், அது அவரு இதை சாப்பிட்டாரு, அதை பண்ணாரு, அங்க போயிட்டு வந்தாரு அப்படின்றது போல காரணங்களை எடுத்து பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா வேலைக்கே ஆகாது. நம்ம ஆண்டவருடைய நோக்கம் அப்படின்றது நமக்குள்ள கடைசி வரைக்கும் நிறைவேறாது. நம்ம இருதயமானது ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட காரணங்களை ஒத்துக்கொள்ள நம்ம இந்த காரணங்கள் எல்லாத்தையும் எங்கிருந்து உருவாக்கி கொள்வோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 99% மக்கள் இப்படியா தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் இப்படிதானே நடக்குது அப்படின்னு சொல்லி அதை பொதுவா ஜென்ரலா அப்படின்றது போல எடுத்துப்போம். அதனால எனக்குள்ளேயும் இப்படி அப்படின்னு சொல்லி. ஆனா என்னுடைய கற்பனைகளுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது, என்னுடைய சத்தத்துக்கு நீங்க செவி சாய்த்து என்னுடைய கற்பனைகளை நீங்க கை கொண்டு நடக்கும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான வியாதிகளும் வராது அப்படின்னு சொல்லி இயேசப்பா வாக்குத்தத்தத்தை செய்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு அந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கிறது என்றால், எனக்குள் இப்படிப்பட்ட சில வியாதிகள், சில பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில் வருகிறது என்றால் கர்த்தர் என்னை அதிகமாக நேசிக்கிறபடியினால், நான் அவரை விட்டு விலகுகின்றவனாக இருக்கின்றபடியினால், நான் இடது பக்கம் வலது பக்கம் சாயும் பொழுது என்னை அவர் மட்டாய் தண்டித்து என் மேல் இருக்கின்ற அந்த பாவம் என்கின்ற அந்த களங்கத்தை எடுத்து போட்டு, என்னுடைய இருதயம் பாவத்தினால் கடினப்பட்டிருக்கும் பொழுது அந்த இருதய கடினத்தை நீக்கி போட்டு அந்த இருதயமானது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கின்ற ஒரு இருதயமாக உருவாக்கி கொண்டு அதை உணர்வடியும்படியாக செய்வார். அந்த உணர்வடியும்படியாக செய்கின்ற ப்ரோசஸுக்கு தான் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கும். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கூட வசனத்தை வாசிக்கும் போது தான் நம்மளுக்கு பாவத்தை குறித்து தான் அந்த பகுத்தறிவு அப்படின்னு சொல்லியோ இல்ல விழிப்புணர்ச்சி அப்படின்றதும் நம்மளுக்குள்ள உண்டாகும். உள்ளத்துக்குள்ள இருந்தே ஏசப்பா நம்மளுக்கு பாவத்தையும் அதுக்கடுத்து வந்துட்டு
பரிசுத்தத்தை குறித்தும் நம்ம வந்துட்டு உணர்வு அடைந்தவர்களாகத்தான் ஏசப்பா நம்மளை படிச்சிருக்கிறாரு. இது ரெண்டுத்தையும் நம்மளால சப்ரிகேட் பண்ணி பார்க்க முடியும். குழந்தையில இருந்து அதோட வளர்ச்சியிலேயே சொல்லும். இவ்வளவு வயசுக்கு அடுத்து நீ வராத, நானே துணி மாத்திக்கிறேன், நானே குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும். இல்ல நீ இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும். இல்ல அம்மாவே இப்படி நடக்குது, அப்பாவே இப்படி நடக்குதுன்னும் போது எல்லாருமே இப்படி இருக்காங்களே, அதனால இது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு சொல்லி அது உள்ளத்துக்கு அது சொல்லிட்டு, அதுவும் நான் அந்த மனுஷர்கள் போகின்ற அந்த போக்கின்படியாகவே இந்த உலகத்துல அப்படி நடக்க ஆரம்பிக்கும். அப்படிதான் அந்த பாவம் அப்படின்றதுக்கு சில அந்த சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். கிடைக்கிறதுனால அது இது பாவம் இல்ல அப்படின்றது போல தான் உள்ளத்துக்கு செஞ்சுட்டு சொல்லிட்டு அந்த உள்ளத்துல அந்த உள்ளத்துக்குள்ள ஆழ்ந்த இருதயத்துக்குள்ள அது பதிஞ்சிடும். பதிஞ்சதுக்கு அடுத்து இது ஒண்ணுமே தவறு கிடையாது, என்ன இது எப்ப பார்த்தாலும் பாவி பாவின்றாங்களேன்ற உணர்வுக்குள்ள தள்ளப்பட்டு யார் கரெக்ஷன் பண்ணாலும் கூட அது வந்துட்டு உணர்வடையாம கரெக்ஷன் பண்றவங்க மேல எல்லாம் கோவப்பட்டுட்டே இருக்கும். ஆனா ஆண்டவருடைய வசனத்தின் மூலியமாக நம்மை தேவன் எந்த ஒரு வாயை மறைத்து கொண்டு, எந்த ஒரு சகோதரனை மறைத்து கொண்டு பேசினால் அதனால் நன்மையை அடைய போகின்றவர்கள் அந்த எந்த சகோதரியை மறைத்து கொண்டு ஆண்டவர் பேசுகிறாரோ அந்த சகோதரி அல்ல, நாம் தான். ஏசப்பா தான் அவங்கள அனுப்பி நம்ம கிட்ட பேசிட்டு இருப்பாரு அப்படின்றத நம்ம மறந்துருப்போம். ஆனா நம்மளுக்கு மைண்ட்ல நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கும். வீட்டுல இப்படிலாம் இருக்கு பிரதர், பிரதர் வீட்டுல இந்த விஷயங்கள்லாம் இப்படியே இருக்கு, இதுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க பிரதர். பிரச்சனை இல்லாத வீடு இல்லை அப்படின்றது போல சீஷர்களா இருக்கின்ற நமக்குள்ளேயும் பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கு. அதிக சதவீதமான மக்களுடைய வீட்டுகளுக்குள்ளேயும் அவங்க வாழ்க்கையிலையும் இருக்கு, உண்மைதான். ஆனா அந்த பிரச்சனைக்கு ஜபத்தினால நம்மளுக்கு பதில் அப்படின்றது கிடைக்காது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கள்ளபோதர்கள் இதைதான் மையமா வைத்து அவங்க என்ன பண்றாங்க, என் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று கர்த்தர் இதோ உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார், இதோ உன் துன்பத்தையும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் ஆண்டவர் இன்று தொடைத்து விட்டு உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வரும் அப்படின்னு சொன்னா, ஆஹா எவ்வளவு அற்புதமா போதிக்கிறாரு அப்படின்றது போல. சரி, நான் இப்பொழுது உனக்காக ஜபிக்கிறேன், பாரமாக உன்னுடைய கஷ்டங்கள் தீரிவிடும், உன்னுடைய நோய்கள் மாறிவிடும் அப்படின்னு சொன்னா, ஆஹா அற்புதமா பேசுறாரு, அற்புதமா ஜபிக்கிறாரு அப்படின்றது போல விசுவாசமா அந்த ஜபத்தை கேட்கிறேன். அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்படி கிடையாது. அது முதலாவதாக என்னுடைய வாழ்க்கையில் வந்த இந்த துன்பத்துக்கும் இந்த துயரத்துக்கும் இந்த வியாதிக்கும் வறுமைக்கும் உண்டான காரணம் என்ன அப்படின்றதான் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அது எப்படி அறிந்து கொள்ள முடியும்? தேவனுடைய வசனங்கள் மூலியமாக அறிந்து கொள்ள முடியும். வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 7வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. ஆமேன். இச்சை பாவம் என்கின்றது சுபாவத்தின்படியாக நம்மளுடைய உணர்வுகளுக்குள்ள இருந்து நிதானிக்க முடியாத ஒரு விஷயங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிச்சயமா நம்மளுடைய தாயின் கருவிலிருந்து நம்ம தோன்றின அந்த முதல் நாள் கொண்டு நாம் பேசுகின்ற உதடின் வார்த்தை, கோபம், வேற எந்த விஷயங்களா இருந்தாலும் இது தவறுதான் என்கின்ற அந்த உணர்வு நமக்குள் இருந்திருக்கும். ஆனால் காலகட்டங்களில் அதை பார்க்கும் பொழுது என் தகப்பனே இப்படி இருக்கிறாரே, என் தாயே இப்படி இருக்கிறாரு, பொதுவான எல்லா மக்களும் இப்படியாக இருக்கிறார்களே, அதனால இது பாவம் அல்ல என்கிறதை போல தன்னுடைய அந்த உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள போய் அது பதிஞ்சிருக்கும். என்னன்னு சொல்லி, இது பாவம் அல்ல அப்படின்னு சொல்லி, இது பாவம் தான் என்று சொல்லி நமக்கு எடுத்து காமிக்கின்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இச்சை பாவம். இதோ ஒரு பரஸ்திரியை நீ கண்களோடு இச்சித்து பார்க்கும் பொழுது நீ அவளோடு கூட விபச்சாரத்தை செய்தாயிற்று என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? வேசித்தனத்தை செய்தாயிற்று என்று சொல்லி, இப்படியாக உன்னுடைய கண்களின் பார்வை, உன்னுடைய இருதயத்தின் எண்ணம், இது ஒவ்வொன்றும் பாவங்கள் தான் என்று சொல்லி தேவனுடைய வேத வசனங்களை வாசிக்கும் பொழுதுதான் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை அறிந்து கொள்ளாமல் போனால் என்ன ஆகும்? இல்லை என்றால் அறிந்து கொண்ட பிறகும் நான் அதை தொடர்ந்து செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறார். டியூட்டரானமி உபாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக மனுஷர்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பம், துயரம், கஷ்டம், கண்ணீர், வேதனை, இதோ எல்லா வியாதிகள், கடன் பிரச்சனைகள், மரணங்கள், இது எல்லாத்துக்கும் உண்டான பதில்களை, அப்படின்னா இதுக்குண்டான காரணங்களை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்து அவர் என்னவென்று சொல்லுகிறார் என்றால், என்னுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி சாய்த்து அதன்படி நடக்கும் பொழுது அப்படின்னா உங்க கையில தான் அதை ஆக்டிவேட் பண்ற பட்டனே உங்க கையில தான் இருக்கு அப்படின்றாரு.
உதாரணத்துக்கு அதான் பரஸ்திரியை நீ இச்சையோடு பார்க்கும் பொழுது நீ அவளோடு கூட ஏதோ விபச்சாரத்தை செய்தாயிற்று அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட வாழ்க்கையில நான் ஏசப்பாவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கிட்டேன். நான் ஒரு டிசேபிளா இருக்கேன். நான் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வீட்டு சபையில போய் ஒரு சீஷனா இருந்து அதுக்கடுத்து வெளியே போய் காஸ்பல் அறிவிக்கிறேன். நான் கை வைக்கும்போது ஏசப்பா அற்புதத்தை அடையாளத்தை எல்லாத்தையும் செய்யறாங்க. ஆனா இதோ நான் தொடர்ந்து இந்த கண்களின் பார்வையின் அந்த இச்சை அப்படின்றது இது பாவம் தான் அப்படின்னு சொல்லி உள்ளத்திலிருந்து அதை நிதானித்து என்னை நானே வந்துட்டு நிதானித்து அறியாமலும் அதை விசாரிக்காமலும் இது தவறு என்கின்ற எந்த விதமான அந்த மனஸ்தாபமும் உனக்குள்ள வராமல் அதிலிருந்து நீ வந்துட்டு மீண்டு வருகின்றதுக்கு உண்டான முயற்சி பயிற்சி என்கின்றத கர்த்தருடைய பலத்தினால் நீ பெற்றுக்கொள்ளாமல் போகின்றபடியினால நீ பார்த்த அந்த நேரமே உன்னுடைய வாழ்க்கையில் சாபம் என்கின்றது வந்து விட்டது. அப்படி என்றால் என்ன சொல்றீங்க பிரதர்? 99% ஆண்டவருக்காக நான் எவ்வளவு தூரம் போயிட்டு தெரியுங்களா? ஆண்டவருக்காக நான் என்னத்தெல்லாம் செஞ்சிருக்க தெரியுங்களா அப்படின்னு சொல்ற எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு வர்ற அந்த சாபத்தை தடுக்க முடியாது. கண்டிப்பா ஆண்டவருக்கு முன்னாடி முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்பதான் ஆண்டவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு. அப்படின்னா கர்த்தருடைய வேதாகமம் என்ன செய்யுமா? நம்மளுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும்படியாக செய்யும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா வேதாகமத்தின் வசனங்கள் தான் நம்மளுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். சங்கீதம் 19வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுமையானதும் பேதையை ஞானி ஆக்கிறதுமாய் இருக்கிறது. ஆமேன் ஆமேன். பேதையை ஞானி ஆக்குறது அப்படின்றால் ஒரு மனுஷன் இந்த உலகத்தையே சம்பாதிக்கின்றதுக்காக தனக்கு தன்னுடைய உள்ளத்தில் நினைக்கின்ற எல்லா வழிகளையும் பிடித்து அவன் நடந்து கொள்வான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதில் அவன் செய்கின்ற எந்த விஷயங்களா இருக்கட்டும் அந்த எல்லா பாவத்தின் வாழ்க்கையை தான் ஆண்டவர் சொல்றாரு. போய் உதடா இருக்கட்டும், போய் இப்போ ஒரு மார்க்கெட்டிங் வேலை செய்யறவருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு எலக்ட்ரிக் வண்டி ஒரு சகோதரர் வாங்கினாரு. வாங்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க என்னன்னு சொல்றாங்க, சார் 5 வருஷம் வாரண்டி சார் வண்டிக்கு அப்படின்றாங்க. 5 வருஷம் வாரண்டி, ஆஹா அற்புதமா இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்கினது எடுத்து அது எவ்வளவு கிலோமீட்டர் வண்டி ஓட்டுனா அந்த 5 வருஷம் அப்படின்றது சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்போதான் உங்களுக்கு பேட்டரி மாத்துறது இப்படிப்பட்ட சில விஷயங்கள்லாம் இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி வாங்கினதுக்கு அடுத்து சொல்லுவாங்க. எந்த ஒரு நீங்க பொருளை வாங்க போனாலும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்ல மாட்டாங்க. அதுல இருக்கிற சில பாசிட்டிவ் சொல்லுவாங்க, நெகட்டிவ் இது பண்ணிடுவாங்க. எப்படின்னா அதை வித்து தள்ளிடணும். எப்படின்னா அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கைய அவன் நினைத்தது போல மாற்றிக்கொள்ளுகிறதுக்காக எப்படி வேணாலும் ஒரு மனுஷனை ஏமாத்துகிற அளவுக்கு மனுஷன் துணிகிறான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரி, கடைசியா அவனுடைய உதடுகள் மூலியமா வெளிப்பட்டது என்னன்னு போய் சர்வசாதாரணமான விஷயம் தானே. எல்லாம் 99% மக்கள் இதுதான் செய்யறாங்க. இப்படியாதான் இருந்துதான் அவங்க வாழ்க்கையில அவங்க முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. முன்னுக்கு வந்ததுக்கு அடுத்து அவன் செய்த தவறுகளை பேச மாட்டாங்க. அவன் பாரு எப்படி முன்னுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதனால நம்ம அதை பார்க்கணும், இதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்றது போல ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு மனுஷனை இந்த உலகத்தின் மனுஷர்களை எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஆபத்தான ஒரு முடிவை நம்ம எடுத்திருப்போம் நம்மளுடைய வாழ்க்கையில. அதனாலதான் பாருங்களேன், வசனத்துல சொன்னது போல பேதையை ஞானியாக மாற்றுகின்றது அப்படின்னா நித்திய ஜீவனுக்கு உன்னுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ளும்படியாகவும் இந்த உலகத்துல உனக்கு எந்த விதமான கஷ்டம், கண்ணீர், துயரம், இதோ துன்பங்கள், அதுக்கடுத்து வியாதிகள், மரணங்கள், இப்படிப்பட்ட எந்த விஷயங்களும் இல்லாமல் நீ இந்த வாழ்க்கையை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நீ கடந்து செல்ல வேண்டும். இந்த 60 ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருந்தால், இந்த உடலில் இருந்தால், இனி ஒரு 40 ஆண்டு இருந்தால் சந்தோஷமாக கடந்து செல்ல வேண்டும். தைரியத்தோடு மன திருப்தியோடு என்னுடைய வாழ்க்கையை கடந்து போகணும் அப்படின்னு சொன்னா முதலாவதா நான் பேதையா இருக்கிற என்னை ஞானியமாக மாற்றுகின்றது. பார் மகனே, உன்னுடைய கண் இப்படியாக இருக்க வேண்டும், உன்னுடைய உதடுகளின் வார்த்தை இப்படியாக இருக்க வேண்டும், இதோ உன்னுடைய எண்ணங்கள் இப்படியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ இதை செயல்முறையில் கொண்டு வர முடியும். இதோ உன்னுடைய எண்ணங்கள் தவறானதாக இருக்கும் பொழுது முற்றிலுமாக நீ செய்கின்ற காரியங்கள் எல்லாம் பாவமாகத்தான் இருக்கும். அப்படி என்றால் உன் உள்ளத்திலிருந்து இந்த காரியங்களை வெறுக்காமல் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வேதாகம் தான் நமக்கு இது எல்லாவற்றை குறித்து உபதேசிக்கும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய அந்த வேதாகமத்தின் வசனங்கள் என்ன பண்ணுங்களா, நம்மளுடைய கண்களை தெளிவிக்குங்களா. தெளிவிக்கிறது அப்படின்னு சொன்னா எப்படி?
தெளிந்த புத்தி உள்ளது போல நம்மளுடைய எண்ணத்தை மாற்றுகின்றது. அதனாலதான் மத்தாய் 6வது அதிகாரத்துல 22வது வசனத்தை வாசிங்க. மேத்யூ 6:22. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். ஆமென். ஆமென். என்னங்களா, நம்மளுடைய கண்கள் தெளிவாய் இருந்தால் அப்படின்ற இந்த வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகின்றதுக்கு முன்பதாக அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க பார்க்கும்போது, உன் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேயே உன் இருதயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா ஒரு மனுஷனுடைய எண்ணம் இருக்கு இல்லைங்களா, அவனுடைய எண்ணங்கள் நான் நல்லா சம்பாதிக்கணும், நல்ல பேர் புகழ் வாங்கணும், நான் வந்துட்டு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும், இதோ என் பசங்க வந்துட்டு இதுல நல்ல கோல்டு மெடலிஸ்ட் ஆகணும், இப்படிப்பட்ட உலகத்தின் எண்ணங்கள் தான் என்னுடைய அச்சீவ்மெண்ட் கோலா இருக்கு அப்படின்னு சொன்னா, அதை நான் அச்சீவ் பண்றதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த முயற்சியில தான் நான் ஈடுபடுவேன். இன்னைக்கு ஒரு வண்டி வாங்கணும், இல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் போகும்பொழுது என்னுடைய கண்கள் விடுறதுதான் அந்த வண்டியா தான் இருக்கும். நான் போகும்போது நான் பாக்குறதெல்லாம் நான் வாங்கணும்னு சொல்லி நினைக்கிற அந்த துணியா தான், அந்த மொபைலா தான், அந்த ஹெல்மெட்டா தான், இப்படியே தான் ஓடிட்டு இருக்கும். அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட இருதயத்துல பொக்கிஷமா இருக்கிறது எது? இல்ல மணி சேவிங்ஸா? மணி சேவிங்ஸா? அப்படிப்பட்ட எண்ணம் இருந்துச்சுன்னா யாருன்னா என்ன ஏமாத்துவாங்கன்றதுனால எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுன்னு வந்துட்டு இருப்பாங்க. என்ன இத்தினு கொடுக்குற, ஏதோ அந்த கடையில அவ்வளவு கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி எங்க பார்த்தாலும் சமாதானமா வாழ்க்கையை நடத்துகின்றவர்களாக இருக்க மாட்டோம். அப்படின்னா ஏசுப்பா என்னன்னு சொல்றாருன்னா, நம்மளுடைய கண்களை தெளிவிக்கிறது அப்படின்னு சொல்ல, நம்மளுடைய எண்ணங்களை சுத்திகரிப்பது. இந்த மாம்ச கண்கள் என்கின்ற இந்த உடலுக்குள் வைத்திருக்கின்ற இந்த கண்களை அல்ல, உன் எண்ணத்திலேயே உன் எண்ணம் பரிசுத்தமாக இருந்தால் உன் சரீரம் முழுவதுமாக வெளிச்சமாக இருந்து நீ கர்த்தருக்கு முன்பதாக ஒரு உகுந்த மனுஷனாக உன்னுடைய வாழ்க்கையில நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவிலையும் ஒவ்வொரு அசைவிலையும் நீ கர்த்தருக்கு உகுந்த ஒரு பாத்திரமாக நீ செயல்படுவாய். அந்தகார இருளின் செயல்கள் உன்னை சூழ்ந்து கொள்ளவே முடியாது. ஆனால் உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய நோக்கங்களும் தவறானதாக இந்த உலகத்து காரியங்களாக இருக்கும் பொழுது, உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய கண்ணே இருளடிஞ்சு போனால், உன்னுடைய எண்ணங்களே இருளடிஞ்சு போனால், பாவத்தின் குறித்ததான சிந்தனைகள்னால அது முற்றிலுமாக சூழப்பட்டால், இனி அந்த வெளிச்சம் இனி எண்ணற்றத்துக்கு உன் சரீரம் முழுவதுமாக இருளாக மாறுகின்றதுனால உன்னால் எந்த விதமான நன்மையான விஷயங்களும் உன்னால் செய்ய முடியாது அப்படின்றாரு. அப்படின்னா என்னுடைய இருதயத்துல இன்னைக்கு எது இருந்தால் நான் முழுசாக வெளிச்சமாக இருந்து நான் அந்தகார இருளின் செயல்கள் என்னுடைய வாழ்க்கையில வராதபடிக்கு அதை நான் மேற்கொள்ள முடியும். பரிசுத்தமான எண்ணங்கள். அப்படின்னா கர்த்தருடைய வேதாகமும் தான் நம்மளுடைய எண்ணங்களை பரிசுத்தமான எண்ணங்களாக மாற்ற முடியும். நான் நேரத்தை வீணாக கழித்துக் கொண்டு நான் அக்கிரமக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் அமர்ந்து கொண்டு சோசியல் மீடியாலையும் கர்த்தருடைய பயமின்றி வாழ்கின்ற மக்களோட கூட நான் பரிகாசத்தின் உதவிகளின் வார்த்தைகளோடு அவர்களோடு பேசிக்கொண்டு அந்த வார்த்தைகள் என்னுடைய இருதயத்துக்கு இன்பமாகவும் சந்தோஷத்தை பிறப்பிக்கின்றதாகவும் இருக்கின்றபடியினால் அந்த ஒரு அடிஷன்னால எப்பொழுது அவர்களுடைய நேரத்தை கழித்து கொண்டிருந்தால் என்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள் முற்றிலுமாக உலகமாகத்தான் இருக்கும். அப்பொழுது என்னமாகும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஜபிக்க முடியாது, வேத வசனங்களை வாசிக்க முடியாது, கர்த்தருக்குள்ள இருந்து குறைகளை தேட ஆரம்பிப்பீர்கள். உதடுகள் மூலியமாக கர்த்தரை மறுதளிக்கவில்லை என்றாலும் உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகள் சொல்லும் நீங்கள் கர்த்தரை மறுதளித்து விட்டவர்களை போல இருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஏனென்றால் உங்களால் கர்த்தருடைய சமூகத்தை குறித்தான எந்த ஒரு பயமும், அதனாலதான் நிறைய பேருக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப லேசா தூக்கம் வந்துடும். வசனத்தை கேட்டா தாலாட்டு பாடுறது போல தூங்கிடுவாங்க. இப்படி ஆகுறதுக்கு உண்டான காரணம், ஏன்னா அப்படி பண்றது யாரை பார்த்தாலும் நம்ம சீரியஸுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஆகுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க ஆழ்ந்த உள்ளத்துக்குள்ள அவங்க வந்துட்டு ஒரு டிசைட் பண்ணியிருப்பாங்க. நான் இப்படி எல்லாம் நினைச்சு பார்த்தேன், இதெல்லாம் நிறைவேறல, எங்க இருக்கிறாங்க கர்த்தங்க அப்படின்றது போல நினைச்சு பார்த்திருப்பாங்க. இல்லைன்னா வந்துட்டு இவங்க கீழ்ப்படியாம இருக்கிறதுனால ஏசப்பா இவங்களை சிச்சித்து இருப்பாரு. சிச்சித்து இருக்கிறது இவங்க மாறட்டும், உணர்வடியட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தர் இருந்தா ஏன்பா எனக்கு இதெல்லாம் வந்திருக்கும், பாத்தியா பொருஜாதி முன்னாடி எல்லாம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, கர்த்தர் அப்படின்றது ஒரு கற்பனை தான் அப்படின்றது போல நான் ஒரு இமேஜினேஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றது போல தன்னோட உள்ளத்துக்குள்ள ஒரு மெசேஜ் போட்டுருவாங்க. போட்டதுக்கு அடுத்து அது உள்ள போய் அவ்வளவுதான் இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கு அடுத்து இவரு ஹேங் ஆயிடுவாரு, ஃபுல்லாவே வைரஸ் உள்ள இதானது போல.
அனலுமின்றி குளிருமின்றி இருக்கின்றவர்களை போல மாறிடுவாங்க. அந்த அனலா இருந்தவங்க எப்படி எபேசிய சபைக்கு ஏசப்பா எழுதும் பொழுது, நீ வந்துட்டு எப்படி மாறி இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி, நீ வந்துட்டு முன்னே நீ என் மேல வைத்திருந்தா அந்த அன்பை நீ விட்டாய் என்று சொல்லி உன் மேல நான் குற்றத்தை செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த குற்றத்தை சுமத்துறது போல நம்மளுடைய வாழ்க்கை மாறிவிடும். சரி, நம்மளுடைய உள்ளத்தை நம்ம எப்படின்னா காரணம் கர்த்தர் மேல வைக்காமலும் வேத வசனத்தின் மூலியமா நம்ம வாசிக்கும் பொழுது ஆவியானவர் என்னோட பேசும் அப்படின்னும் போது அதுக்குண்டான காரணங்களை கொடுத்துருவாரு. காரணங்களை அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா உள்ளத்துக்கு விஷயம் கிடைச்சிரும். இதுக்கெல்லாம் இதுதான்ப்பா ரீசன் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து மீண்டும் உங்களுக்கு கர்த்தர் மேல அன்பு வந்துடும். ஆனா காரணத்தையே இது பண்ணாம நான் வந்துட்டு இல்ல இது நான் எதிர்பார்த்தேன், அதுதான் நடக்கல, இது என் லைஃப்ல நடந்துடுச்சு, அது என் லைஃப்ல நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு உக்காந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம பிசாசுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இடத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சங்கீதம் 119 105வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வசனம் தான் இந்த வாழ்க்கை என்கின்ற இந்த பிரயாணத்துக்கு உண்டான தீபமும் வெளிச்சமாக இருக்கின்றது. பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிசாஸ் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில வரா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாம இருந்துச்சு. என்னப்பா, மன்னிக்காம இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு தவறு செஞ்சிருந்தாலும் அவங்க பேசின அந்த வார்த்தையிலேயே அவங்கள நம்ம திட்டணும் அப்படின்னு சொன்னா, அவங்க திட்டுறதுக்கு தானே நான் திட்டினேன் அப்படின்றது மனுஷர்களா இருக்கிற சுபாவத்தின்படியாக நாம் சொல்லுகின்ற ஒரு நீதியான பதிலாக இருக்கும். இல்லப்பா, அவங்க அப்படி பண்ணாங்க, நானும் அப்படி பண்ணேன். அவங்க அப்படி பண்ண பின்ன கோவம் வராதா? திருடிட்டு போனா அங்க வெளியே வச்சிருந்த பாரு, என் முன்னாடியே இவங்கதான் திருடி இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனா வந்துட்டு இவங்க இப்படி பண்ணலாமா, அதனாலதான் இந்த வார்த்தையை விட்டேன், அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி பேசினேன் அப்படின்னு சொல்லி மனுஷர்களுடைய இந்த நீதி போல அவங்க பேசுற இந்த விஷயங்களா கர்த்தருடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. மனுஷர்களுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. சரி, ஏசுபா இவ்வளவு கடினமா சொல்லியிருக்கிறாங்க, ஆனாலும் என்னால ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்றது போலவே இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அன்னைக்கு பிசாசு நம்மளுடைய வாழ்க்கையில வந்திருப்பான். என்னன்னு தெரியல, அன்னைக்குன்னு பார்த்து ஃபுல்லாவே தலைவலி பிரதர், எனக்கு நிம்மதியை இழந்துட்டேன் பிரதர், ஜபிக்க முடியல பிரதர் அப்படின்னு சொல்லி ஒரு பாவம் ரெண்டாவது பாவத்துக்கு அது சாதகமா நின்று விட்னஸா நீ இது பண்ணு, பரவாயில்ல, அது பண்ண ஒரு ஆள் தானே, நீ இதையும் பண்ணு அப்படின்னு சொல்லி அதை என்கரேஜ் பண்ணி செகண்ட் பாவத்தை நீ பண்ணுன்னு சொல்லி சுலபமா பண்ணுவீங்க. உங்க இருதயம் கொஞ்சம் கொஞ்சமா கடினமாயிட்டே வரும், அதுக்கடுத்து உணர்வை இழந்துருவோம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏசப்பாவுடைய தேவனுடைய வசனங்களை வாசிக்கிறதுனாலையும் காதுல கேட்கறதுனால தான் ஒவ்வொரு நாளும் இதை நம்ம செய்யும் போது மட்டுமே தான் நம்மளுடைய எண்ணத்துல பரிசுத்தம் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். அப்போ அந்த பரிசுத்தத்தின் மூலியமாக நாம் இந்த உலகத்துல நம்ம எதிர்கொள்ள போகிற ஒவ்வொரு விஷயங்கள் எது அதை எப்படி நம்ம கடந்து வரணும் அப்படின்றத பரிசுத்த ஆவியினர் நம்மளுக்கு உதவி செய்வாங்க. பரிசுத்த ஆவியினர் தீபத்தை போல, எண்ணெய் என்கிறது தேவனுடைய வசனத்தை போல அது எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கணும் என்றால் தேவனுடைய வசனத்தை நம்ம எப்பொழுது வாசிக்கும் பொழுது விசுவாசத்தோட வாசிக்கும் போது மட்டும்தான். விசுவாசத்தை எழுந்துடக்கூடாது. பிசாசுக்கு தெரியும் நம்ம விசுவாசத்தினாலதான் அவருடைய மகளாக மாறி இருக்கோம் அப்படின்றது பிசாசுக்கு தெரியும். அந்த விசுவாசத்தையே நம்ம எழுந்துட்டோம்னா, விசுவாசத்தை எப்படி எழுப்போம்? ஏசப்பா அப்படின்றவரே ஒரு கற்பனை, ஒரு இமேஜினேஷன்ல இருக்கிற ஒரு விஷயம்தான் அப்படின்றது போல நம்மளுடைய வாழ்க்கையில நம்மை சுத்தி நடந்த ஒரு சில விஷயங்களை வைத்து உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை உள்ளத்துக்குள்ள போய் இப்ப வச்சிருவான். வச்சதுக்கு அடுத்து இப்ப நீங்க ஜபிப்பீங்க, வருவீங்க, யாருக்கும் தெரியாது. ஆனா உள்ள நீங்க நடமாறும் ஒரு புணத்தை போலத்தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு நிம்மதி கிடையாது. ஆனா நீங்க ஆசைகளை எதெல்லாம் போய் அடியணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, புதுசு துணி வாங்கணுமா, நகை வாங்கணுமா, எது வாங்கினாலும் அந்த நேரத்துக்கு அது சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த ஒரு மன திருப்தின்றது இருக்கே, சந்தோஷம் அப்படின்றது கிடைக்கும். அது கொஞ்ச காலம், கொஞ்ச நேரத்து வரைக்குமே இருக்கிறது. அது எல்லாமே அது எதிர் மூலியமாவும் கிடைக்காத ஒரு அந்த மன திருப்தி, அந்த ஒரு சமாதானமும். நிறைய பேர் சொல்லுவாங்க, படுத்த தூக்கமே வராது பிரதர், எனக்கு முழிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி. காரணம் ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு காரணம் அந்த சோல் துடிக்குது, தவிக்குது. ஐயோ, இனி நான் பாவத்தின் வழியில போயிட்டு இருக்கிறேன், புரிஞ்சுக்காம இருக்கிறேன் அப்படின்றதுனால அந்த சோலுக்கு தெரியுது, நான் இது கெட்டுட்டு இருக்கேன், நான் நரகத்துக்கு போக போறேன், ஐயோ அப்படின்னு சொல்லி. நம்ம எதனால கொடுத்தாலும் இந்த உலகத்தின் பாவ சந்தோஷம் அப்படின்றது பாய்சன் போலதான் உள்ள இருக்கிறதுனால இது துடிச்சிட்டு இருக்கும். அது போல நம்ம இருக்கிறோமா? எதனாலையும் நம்மளுக்கு அந்த சமாதானமோ அந்த திருப்தியும் கிடைக்காது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.
நம்ம மற்றவர்களை பார்த்துட்டு இதெல்லாம் சந்தோஷம் அப்படின்றது போல பாவத்துக்கு எவிடன்ஸ் விட்னஸ் போல நம்ம அந்த விஷயங்களை பார்த்துட்டு இது ஒன்றும் தவறு கிடையாது, இதெல்லாம் எனக்கு கூட ஜாலியா இருக்கும் அப்படின்றது போல நாங்க இன்னும் பாவத்துல வாழ்ந்துட்டு இருந்தோம்னா நிச்சயமா ஏசப்பா வந்துட்டு பாவத்திலே இருக்கிறவர்கள் அல்ல, இது பாவம் என்று சொல்லி ஆண்டவர் அவர் உபதேசிக்கும் பொழுது, அவர் நமக்கு புத்திமதி சொல்லும் பொழுது அதை வெறுத்து விட்டு தள்ளி ஆண்டவருடைய கரத்தை பிடித்து நடக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் ஏசப்பா நீங்க ஃபர்ஸ்ட் ஆண்டவரோட நடக்கிறதுக்கு விரும்புனீங்கன்னா ஆண்டவர் நடத்த ஆரம்பிச்சிருவாரு. விருப்பம் கிடையாது, அது மேல வெறுப்பு வரமாட்டேங்குது. ஆனா விருப்பம் இருக்கு, ஆனா வெறுப்பு வரமாட்டேங்குதுன்ற ஆனாலும் கூட கஷ்டமா தான் இருக்கும், ஆண்டவரோட நடக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மத்தாயி 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, மனுஷன் வெறும் இதோ அப்பத்தை புசிப்பதால் மட்டும் உயிர் வாழ்வதில்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலையும் உயிர் வாழ்வான் அப்படின்னு சொல்லி. உலகத்துல நான் என்னென்னலாம் நான் நினைக்கிறேன்னு எல்லா அச்சீவ் கோல் எந்தெந்த விஷயங்கள் இருக்கும் அந்த எல்லா கோலையும் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதனால நம்மளுக்கு 4 பேர் புகழ்ந்தா ஏதோ இவங்களை போல மாறணும்னு சொல்லி நம்ம முன்னாடி பேசினா இப்படி அந்த நேரத்துக்கு சந்தோஷமா இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதனால நம்ம ஆத்மாக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது. அதனாலதான் புகழ்ச்சியை விரும்பாதீங்க. பாருங்களேன், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அந்த ஒரு வார்த்தையை வைத்து நிதானித்து பார்க்கணும். நம்ம பாருங்களேன், நான் மேன்மை பாராட்டாதபடிக்கு பிசாசு என்னை குத்துகின்றதுக்காக அவன் வந்துட்டு மேன்மை பாராட்டும் பொழுது தான் செஞ்ச ஒரு வேலையை அவனுடைய உதடுகள்ல இருந்து நான் கர்த்தருடைய ஊழியத்துல நான் பட்ட பிரயாசங்களை நான் சொல்லும் பொழுதே நான் ரொம்ப பயந்துக்கிறப்பா, இது ஆண்டவர் தான் செய்தாரு அப்படின்றத சொல்றதுக்கு நான் எப்பவும் முயற்சி பண்ணுவேன். ஒரே ஒரு வார்த்தை கூட நான் செஞ்சது போல வந்துடக்கூடாதுன்றதுனால நான் இதை புத்தியினம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கேன். ஒருவேளை எனக்குள்ள மேன்மை பாராட்டுல அப்படின்றது போல ஒரு மாம்சத்துக்கு நான் எதனா இடம் கொடுத்துட்டேன்னா அந்த நேரத்திலேயே பிசாசு என்னை குத்துகின்ற முல்லை போல என் மேல அதிகாரத்து அவனுக்கு வருது அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரியுது. அவனுக்கு இடமே நான் கொடுத்துடக்கூடாதுன்றான். நினைச்சு பாருங்களேன், ஒரே ஒரு நான் செஞ்சதையே நான் செஞ்சேன்னு சொல்லி சொல்றதுக்கு அவங்க எந்த அளவுக்கு பரிசுத்தத்தோட கர்த்தருக்கு பிடித்த அந்த வார்த்தை எப்படி இருக்கணும் அப்படின்றது போல வார்த்தையில கூட அந்த ஒரு என்னன்னு சொல்லி அந்த களங்கம் அந்த எந்த விதமான அந்த இயேசுப்பா சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கின்ற உங்கள் பிதா எந்த விதமான அந்த தோஷமும் இல்லாமல் இருக்கிறாரு, மாசற்றவராக வெளியேற்றவராக இருக்கிறாரு. அது போல உங்களுக்குள்ள இந்த ஒரு மாசுனாலையும் இந்த ஒரு இதனாலையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிசாசு இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில வருவான். குழந்தை விளையாடிட்டு இருந்துச்சு, கீழே விழுந்துச்சு, இப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொன்னா பார்த்து விளையாடக்கூடாதா? அப்படி இல்லை, நான் இன்னைக்கு என்ன பண்ண ஆண்டவருக்கு விரோதமா அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு பார்க்கணும். அங்கிருந்தே நம்ம உணர்வு அடைஞ்சிட்டு போனோம்னா கண்டிப்பா ஆண்டவரை பிடிச்சிட்டு நடக்க முடியும். அங்கேயும் நம்ம வந்துட்டு இதுக்கு உண்டான காரணம் இதுன்னு சொல்லி ரீசனா பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம கைவிடப்பட்டுரும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆமென். ஆமென். இங்க பாருங்களேன், பிசாசோடைய டீச்சிங்க பாருங்களேன், என்னன்னு சொல்லி நன்மையை போலவே இருக்கிறது போல இருக்கும். நீங்க இத புசிக்கும் பொழுது நீங்க சாக மாட்டீங்க, நீங்க இதை புசித்த நாளில் நீங்க தேவனை போல மாறி நீங்க நன்மையை தீமையா அறிந்து தேவனை போல மாறுவீங்க அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்றான். பிசாசுடைய திட்டத்தை இங்கிருந்தே புரிஞ்சுக்கணும். அங்க அவன் வந்துட்டு ஒரு புழு போல சின்ன ஒரு பாம்பு போல இருந்தான். இன்னைக்கு அவன் வலுசற்பமா உருவெடுத்திருக்கான். எப்படி எடுத்திருப்பான்? அவனுக்கு சம்பந்தப்பட்ட ஜனங்க அப்படின்னு சொல்லி பாக்குற மனு புத்திரர்கள், தேவ புத்திரர்கள், நம்ம தேவ புத்திரர்கள் இந்த உலகத்துல பாக்குறோம் இல்லைங்களா? மனு புத்திரர்கள் என்றால் இந்த உலகத்தோட கூட ஒற்றி நடந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் எல்லாருமே அவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால அவங்கள பயன்படுத்தி உங்களுக்குள்ள இது ரைட்டு தான் அப்படின்னு சொல்லி பேச வைப்பாங்க. பழைய ஆதியாகமத்துல ஆதாம் கிட்ட வந்து பேசுனது போல இல்ல, ஒரு சினிமாவை போல, ஒரு கதையை போல, ஒரு சீரீஸை போல, ஒரு சீரியலை போல, ஒரு காமெடியை போல, ஒரு காட்டனை போல உங்ககிட்ட வந்து பேசுவா. இல்லப்பா இவன் தவறு செஞ்சா இல்லையா, அதனால இது கொலை செஞ்சதுனால நியாயம் தானே பின்ன. அப்போ உங்க உள்ளத்துல ஃபைனலா ஒரு ஸ்டோரியை பார்த்ததுக்கு எடுத்து வாசிச்சதுக்கு எடுத்து உங்களுக்கு இவர் செஞ்சது நியாயம் அப்படின்றது உள்ளத்துல பதியுது இல்லைங்களா? அதுதான் உங்களுடைய பிஹேவியரா வரும் வெளியே. இல்லப்பா இப்படி பண்ணும்போது இப்படி ரியாக்ட் பண்ணி அவங்கள வந்துட்டு அதட்டுனாங்களே, இப்படி அடிச்சாங்களே, அதுக்கு நியாயம் அப்படின்றது போல ஒவ்வொரு விஷயம். ஒரு மனுஷனை இப்படி பரிகாசம் பண்ணாங்களே, அந்த பரிகாசம் பண்ணும்போது
அது நியாயம் அப்படின்றதுதான் உங்களுடைய சிரிப்பு, அதுதான் உங்க உணர்வுக்குள்ள போய் பதியும், அதுதான் உங்களுடைய நடக்கையில் வெளிப்படும். இப்படியா தான் ஒன்னொன்னா சின்ன பசங்களை இருந்து பிடிச்சு பிசாசு, கார்ட்டூன், சோசியல் மீடியா, கேம்ஸ். பாருங்களேன், குழந்தை வந்துட்டு ஏதோ பப்ஜி கேம் விளையாடிட்டு இருக்கு, அப்பா அம்மா போயிட்டு ஏன்டா எப்ப பார்த்தாலும் மொபைல் பார்த்துட்டு இருக்க வாடா அப்படின்னு சொன்னா எப்போ ஷூட் பண்றது, குத்துறது, இந்த போலயே இருக்கிறதுனால இது தவறு கிடையாதுன்ற எண்ணம் அவனோட இருதயத்துக்குள்ள வந்ததுனால அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி கூட பார்க்காம கத்தி எடுத்து அப்பா அம்மாவே குத்தி இருக்கிற சில விஷயங்களையும் கேள்விப்படுறீங்க. அதுவும் வேணாம், இப்போ நம்ம அக்கிரமம் நிறைந்த உலகம் இது. இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கின்ற இந்த காலம் நோவா காலத்து போலையான காலம். ஆபிரகாம் வந்துட்டு சாரை அழைத்து கொண்டு எகிப்துக்கு போகும் பொழுது அவளுடைய மனைவி அழகுள்ள ஸ்திரீ என்று கண்டு அங்க இருக்கிற எகிப்தில் இருக்கின்ற அந்த மனுஷர்கள் பொல்லாதவர்கள் என்றும் தேவனுடைய பயமின்றி வாழ்கின்ற மக்கள் என்றும் அறிந்து நீ எனக்கு சகோதரி என்று சொல்லு அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த பீரியடு எந்த டைம் லைன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நோவா காலத்துல ஏசப்பா வெள்ளத்தினால ஜனங்கள் எல்லாத்தையும் அழிச்சு ஒரு 150 இயர்ஸ் 100 to 150 இயர்ஸ் தான் ஆயிருக்கும். நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்ச இப்போதைக்கு ஒரு 77 வருஷம் அப்படிதான் ஆயிருக்கு இல்லைங்களா? 77-78 வருஷம் ஆயிருக்கும். இந்த 78 வருஷத்தோட இன்னொரு 22 வருஷத்தை சேர்த்துக்கங்களேன். அப்படின்னா ஒரு 100 வருஷத்துல மனுஷங்க இந்த அளவுக்கு கொடூரமா மாறிட்டாங்களா? பிலிஸ்டியர்களுடைய அந்த தேசத்துக்கு ஏகாரம் போறாங்க, அங்கேயும் அதே பிரச்சனையை பாக்குறாங்க. மனுஷர்களுக்கு கர்த்தருடைய பயமே கிடையாது. ஏன் அவங்களுக்குள்ள பயம் கிடையாது? இதெல்லாம் சர்வசாதாரணம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள எப்படி உண்டாச்சு? அவங்க அப்பா அம்மா தாய் தகப்பன் மாமா மச்சான் அவங்களுடைய உதவிகள்ல இருந்து புறப்பட்ட போதனையும் அவங்களுடைய நடக்கையும் அவங்களுடைய ஆசாரங்கள் கலாச்சாரங்கள் அப்படின்னு சொல்லி பாக்குற விஷயங்களை பார்த்து இதெல்லாமே சர்வசாதாரணம் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷர்கள் வாழ ஆரம்பிச்சாங்க. கர்த்தருடைய பயமின்றி நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. சில குறிப்பிட்ட காலத்தை ஏசப்பா கொடுத்தாரு, மனம் திரும்பல, அதுக்கடுத்து அவங்கள வேரோட பிடுங்க ஆரம்பிச்சாரு இல்லைங்களா? இன்னைக்கு நம்மளுக்குள்ள இப்படிப்பட்ட எண்ணங்களை பிசாசு சோசியல் மீடியா மூலியமா நம்ம பசங்களுடைய இருதயத்துக்குள்ள அது விதிக்க ஆரம்பிக்கிறான். நம்மளுடைய எண்ணங்களுக்குள்ளேயும் நீ சும்மா தானே இருக்கிற, அதனால ஷார்ட்ஸ் வீடியோ பார்ப்பா, நீ கொஞ்ச நேரம் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இரு, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும், ரிலாக்ஸேஷன் ஆக அப்படின்றது போல பாவ சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா? அந்த பாவ சந்தோஷம் அப்படின்றது உங்க உள்ளத்துக்குள்ள உங்க எண்ணத்துக்கு தான் அந்த சந்தோஷம் போகுது, சரீரத்துக்கு இல்ல. ஏன்னா உங்க எண்ணத்துக்குள்ள போனா தான் நீங்க சரீரத்துல அது நீங்க செயல்முறையில செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கடுத்து எல்லாரும் இது பண்றதுனால நானும் இப்படி பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்போது தூக்கம் வர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து வசனத்தை கேட்கும்போது பாரமா தோணும், ஏன் இவ்வளவு கடினமா இருக்குன்ற கேள்விகள் எழும்பும். இது போல முழுசாவே பிசாசு அதிகாரத்தை செலுத்த ஆரம்பிச்சிருவான். ஒண்ணு இருந்தா அனலா இருக்கணும், இல்லைன்னா குளிரா இருக்கணும் இல்லைங்களா? இப்படி வாழ்கின்றவர்களை போல இருந்து கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் அதிகம். அந்த கூட்டத்துல நீங்களும் நானும் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை இந்த உலகத்திலிருந்து, அது இந்த கிறிஸ்தவம் அப்படின்ற கம்யூனிட்டி இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து பிரித்து எடுத்திருக்கிறாரு. கிறிஸ்டியன்ஸ்ல எவ்வளவு விதமான கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்கன்னா, சண்டை போடுற கிறிஸ்டியனு, கோபமா இருக்கிற கிறிஸ்டியனு, மன்னியாம இருக்கிற கிறிஸ்டியனு, டிவி பாக்குற கிறிஸ்டியனு, ஏமாத்துற கிறிஸ்டியனு, கெட்ட வார்த்தை பேசுற கிறிஸ்டியனு, ஊர் கதை பேசுற கிறிஸ்டியனு, கர்த்தருடைய பயமின்றி வாழ்கின்ற கிறிஸ்டியனு, பைபிளைய வச்சு பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையே பிரிண்ட் அடிச்சு விற்கும் போதும் அதுக்கு இல்ல கேசட் போடுறேன், அந்த கேசட்டுக்கு நான் போட்டிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான அந்த விஷயங்களை செய்யற ஒரு கிறிஸ்டியனு, எப்போ மணி மைண்டடாவே யோசிக்கிற கிறிஸ்டியனு, இப்படி எல்லாம் கிறிஸ்டியனுங்க. இதுல எந்த கிறிஸ்டியன் நம்போ? ஆண்டவருடைய சாயல்ல எந்த சாயலும் ஒத்து போக மாட்டேன் இந்த சாயல்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது. அதனாலதான் மிகவும் ஜாகிரதையா இருக்கணும். இந்த உலகம் நம்மளுக்கு காமிச்சு இதெல்லாமே எவ்வளவு சூப்பரா இருக்கு இல்லையா, இதெல்லாமே ஜெனரலா எல்லாருக்குள்ளேயே இருக்கிற ஒரு விஷயம் தானே அப்படின்ற எண்ணத்தை கண்டிப்பா நம்மளுடைய இருதயத்துக்குள்ள நம்ம எக்காரணத்தை கொண்டும் நம்ம அனுமதிக்கவே கூடாது. நம்ம கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னா அந்த கொஸ்டின் ரைஸ் பண்றதுதான் வசனம். இந்த வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கப்பா, நீ உனக்கு ஏன் அவங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி உனக்குள்ள கோவம் வருது. என்னைக்குன்னா வசனம் கேட்கும்போது நீ இப்படி இல்லைன்னு சொல்லி உன் மேல உனக்கு கோவம் வந்திருக்கா? வந்தது கிடையாது. கர்த்தரை அறியாதவங்க அவங்க வாயில இருந்து நல்ல வார்த்தை வராது அப்படின்னு சொல்லி அறிஞ்சிருக்க இல்லையா? ஆனா கர்த்தர் மன்னிச்சது போல ஏன் மன்னிக்காம இருக்கிற?
ஏன்னா என்னுடைய ஜென்ம சுபாவம் அது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுங்களா? ஜென்மம் சுபாவம் கொண்ட மனுஷர்கள் கண்டிப்பா பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 4-5 வசனத்துல பிசாசு பேசின விஷயங்களை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? என்னன்னா, உன்னுடைய கண்கள் திறக்கப்பட்டு நீ தேவனை போல மாறுவாய் அப்படின்னு சொல்லி. ஆனா ஏசப்பா என்னன்னு சொல்லியிருந்தாரு, நீ இந்த கனியை புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்மளையும் அவ்வளவுதான், பிசாசு வந்துட்டு நீ டைரக்டா இது சாப்பிடாத அப்படின்றது போல இல்ல, ஆசை போல விதிக்க வைத்து நீயாவே மறுதளிச்சுட்டு போவ அப்படின்னு சொல்லி பிசாசுக்கு தெரியும். வேற விஷயத்து மேல உனக்கு டைவர்ஷன், உன்னுடைய எண்ணத்தை திருப்பி விட்டோம்னா நீ நடப்ப அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அப்போஸ்தலர் காலகட்டங்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்களுக்கு எழுதும் போது, ஒருவேளை இல்ல பிரதர் கல்யாணம் ஆகல பிரதர், பாத்துட்டு இருக்கோம், வயசு போயிட்டே இருக்கு, அதனால யாருன்னா ஒரு புறஜாதியை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாங்களா, அதனால பாத்துட்டு இருக்கேன் பிரதர், சும்மா இது வேலைக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கட்டி கொடுத்தா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க கட்டுப்படுவீங்க, அதுக்கடுத்து கர்த்தரை விட்டு விலகுவீங்க. அவங்க வாழ்க்கை பிசாசு அந்த ஒரு அந்நிய சகோதரர் என்கின்ற கர்த்தரை அறியாத அவருக்கு மூலியமாக உங்க வாழ்க்கைக்குள்ள பிரவேசிப்பான். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஏதோ திருமணம் இல்லாமல் என்னை போலவே இருந்துட்டா நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு எழுதி அவங்களை எச்சரித்து நீங்க கர்த்தரோட நடக்கிறதுக்கு உண்டான அந்த வழியை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னு சொன்னா நினைச்சு பாருங்க இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. முற்றிலுமாக பாவத்தில் நிரம்பி இருக்கின்ற ஒரு உலகம். அதனால யாரையும் எக்ஸாம்பிளா இந்த உலகத்தின் மனுஷர்களை எடுத்துக்காதீங்க. ஒருவேளை தேவனை அறிஞ்சிருக்கிற ஒரு சகோதரர், இவருக்குள்ளேயே எனக்குள்ள இருக்கிறது போலவே ஒரு இச்சையின் ப்ராப்ளம் இருக்கு, இவருக்குள்ளேயே எனக்குள்ள இருக்கிறது போலவே கோபத்தின் ப்ராப்ளம் இருக்கு, அதனால இது நார்மலாவே அது அவருக்குள்ளேயும் இருக்கு பாத்தீங்களா, எனக்குள்ளேயும் இருக்கு அப்படின்றது போல பாவத்துக்கு விட்னஸா அவர் இருக்கிறாரு அப்படின்றது போல இல்ல. அவரை விட்னஸா எடுத்துட்டு நான் தொடர்ந்து அந்த பாவத்துக்குள்ள இருக்கிறது கிடையாது. அவர் இருக்கலாம், ஆனா எல்லாருமே அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? உண்மையாவே கர்த்தருக்கு பயந்து தீமையை வெறுத்திருக்கிற அந்த சகோதரனுக்குள்ள அந்த பாவமோ அந்த சகோதரிக்குள்ள அந்த ஒரு எண்ணமோ இருக்காது. அவங்க பரிசுத்தத்தோட தான் கர்த்தரை பிடிச்சு நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்கள எக்ஸாம்பிள் எடுக்கணும். என் ஆசைக்கு யார் வந்துட்டு சப்போர்ட்டா நிக்கிறாங்க அப்படின்றது போல அப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் ஏசப்பா மீண்டும் மீண்டும் எழுதியிருப்பார் வசனத்துல, அவனுடைய நான் உள்ளந்திரைகளை உண்டு பண்ண தேவனாக இருக்கிறபடினால அவங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து அந்த இருதயத்தின் எண்ணத்தின்படியாக நான் நியாய தீர்ப்பு செய்வேன். இவன் பஸ்ஸுக்குள்ள ஏறுறான், எந்த எண்ணத்தோட ஏறுறான், இவன் ட்ரெஸ் போடுறான், எந்த எண்ணத்தோட போடுறான், கர்த்தர் அறிஞ்சிருக்கிற ஒரு மகன் இவன் ஹேர் கட் பண்றான், எந்த எண்ணத்தோட ஹேர் கட் பண்றான், இவன் ஒரு சபைக்குள்ள போறான், எந்த எண்ணத்தோட போறான், ஒரு சகோதரனோட பேசுறான், எந்த எண்ணத்தோட பேசுறான், இவன் அவர்களை பார்க்கும்போது எந்த எண்ணத்தோட பாக்குறான், எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டு இருப்பார். எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் புக்ல நான் செயல்முறையில செய்யறதுக்கு முன்னாடியே எனக்கு கர்த்தருடைய பயம் கிடையாது அப்படின்றதையும், பிசாசுக்கு என் வாழ்க்கையில அதிகாரங்கள் வந்து கொண்டே இருக்கும். அந்த இடத்துல இருந்து தொடர்ந்து தோல்விகளை சந்திக்க ஆரம்பிப்போம். கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் நம்ம ஃபேஸ் பண்ணியே தான் தீரணும். ஆனாலும் இது முடிவு கிடையாது. நம்ம மனம் திரும்பணும். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்கின்றது போலத்தான் அவர் வந்த காரியத்தை தான் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நம்ம தான் ஞானஸ்தானம் எடுத்தோம், ஒருவேளை வீட்டு சபை தவறா இருக்குமா, சீஷர்கள் அப்படின்ற இந்த விஷயங்கள் போதவும் ஒருவேளை வந்துட்டு இது கர்த்தருக்கு விரோதமா பாவத்தை செய்யறேன்னு என்னமோப்பா, அதனாலதான் நான் வந்துட்டு இப்படி நடக்க ஆரம்பிச்சதுக்கு அடுத்து ரொம்ப கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டுலாம் சில பேர் எண்ணத்துக்குள்ள பிசாசு பேச ஆரம்பிப்பான். கட்டட சபைக்குள்ள இருக்கும்போது, நான் ரோமன் கேத்தலிக்ல இருக்கும்போது, நான் இந்த டினாமினேஷன்ல இருக்கும்போது சூப்பரா இருந்தேன், என் வாழ்க்கை ஜம்முன்னு போயிட்டு இருந்துச்சு, ஆனா இப்போ எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா அப்படின்னு சொல்லி. ஒருவேளை கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னா நீதி நிமித்தமாக அப்படின்றது ஒரு கஷ்டம் இருக்கு. நான் கீழ்ப்படியாம இருக்கிறதுனால கர்த்தர்னால நான் சிச்சிக்கப்பட்டு எனக்குள்ள நான் பாவத்தை குறித்துதான ஒரு உணர்வு, ஆண்டவர் பாவத்தின் மேல ஒரு கசப்பு உண்டாகும்படியான ஒரு உணர்வை எனக்குள்ள உண்டாக்கி நான் நீதியை பின்பற்றும்படியாக என்னை உருமாற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா சூப்பரான ப்ரோசஸ். அந்த ப்ரோசஸ் மூலியமா தான் அவர் நம்மளை அழைச்சிட்டு போகணும். அந்த ப்ரோசஸ் நம்ம எதை இழந்தாலும் அவரை இழந்துடக்கூடாது. அவர் இழக்காதபடிக்கு அவர் நம்மளை வந்துட்டு வணிகிறாரு அப்படின்னா அந்த கூயனுடைய கருத்துல இந்த களிமண் ஆகிய நம்மள ஒப்பு கொடுத்துடலாம். கரெக்டா தான் நடத்திட்டு இருக்கீங்க ஏசப்பா. இப்ப பாருங்க ஏசப்பா, எனக்கு இப்படிப்பட்ட இது பண்ணாலும் எனக்குள்ள கோவமே வர மாட்டேது, என் பழைய மனுஷன் இப்படி இருக்கல, மன்னிக்கணும்னு சொல்லி இருதயத்துல தோணுது, என்ன இது நான் இவ்வளவு மாறி இருக்கேன்னு சொல்லி உங்களை பார்க்கும்போதே உங்களுக்கே பிரமிப்பா இருக்கும். அப்போ உங்களுக்கு புரிய வரும், இது நான் கிடையாதுப்பா, அவருதான் உள்ள இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. சரி, அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 1வது அதிகாரம் 14-15. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆமென். பாருங்களேன், பாவம் எப்படி தொடருங்களா?
அது ஆரம்பமா அது தோன்றுகின்ற இடம் எங்கிருந்து? ஆசையில இருந்து அப்படின்னு சொல்லி. ஆசை யார் விதிக்கிறது? நம்மை சுற்றி இருக்கின்ற புறஜாதிகள். பாத்தியா, என்னுடைய வாழ்க்கை இப்படியாக செல்வ செழிப்பாக இருக்கிறது என்கிறதை போல பேசுகின்றதுனால உங்களுக்குள்ள ஏதோ ஒரு அவங்கள மேல என்ன பொறாமை என்கிறதை போலையான ஒரு விஷயத்தை உண்டாக்கிட்டா உங்களுக்குள்ள அதை தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான ஆசை போறப்பட்டுரும். அந்த ஆசை எழும்பும் பொழுது கர்த்தரை விட்டு நான் இந்த ஆசையை அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுவோம். பிசாசு பாரு, கர்த்தரை அறிஞ்சிருக்கான ஏன் ஒரு புறஜாதியா இருக்கிற பாரு. நான் எப்போ ஒரு சிச்சிப்புக்குள்ள உண்டாகும் பொழுது நம்ம புறஜாதிகள் மத்தியில நம்ம வந்துட்டு சிச்சிக்கப்பட்டுட்டோமே, நான் வியாதியில இப்படி எல்லாம் இருக்கிறது, நான் நாளைக்கு போய் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் சொல்ல முடியுமா? நான் எவ்வளவு விஷயங்களை சொன்னேன் தெரியுங்களா உங்களுக்கு? எவ்வளவுலாம் ஆண்டவர் பத்தி சொன்னேன். ஆனா இன்னைக்கு அவங்களே கால் பண்ணி கேட்கறாங்க, என்ன சிஸ்டர், என்ன பிரதர் இப்படி ஆயிடுச்சு அவங்க வாழ்க்கையில அப்படின்றாங்க. எனக்கு நாளை இதெல்லாம் தாங்கவே முடியல பிரதர், தாங்கவே முடியல சிஸ்டர். பாருங்க, நீ அவங்க முன்னாடி நான் எப்படி தலை நிமிர்ந்து நடக்க முடியும் அப்படின்ட்டுலாம் நான் பேசிட்டு இருப்போம். நம்மளுக்கு நம்ம சுத்தி இருக்கிற மனுஷர்கள் பத்தி தான் கவலை. ஏசப்பாக்கு என் ஆத்மா பத்தி மட்டும்தான் கவலை. அப்படின்னா என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கு? ஏசப்பாவுடைய எண்ணம் எப்படியா இருக்கு? ஏசப்பாவுடைய எண்ணம் பூமி மேல அந்த ஆகாயம் என்றது எவ்வளவு உன்னதத்துல இருக்கிறதோ அவ்வளவு உயர்வுல அவருடைய எண்ணம் இருக்கிறது. அப்படின்னா அவருடைய ப்ரோசஸ் பர்ஃபெக்டான ப்ரோசஸ் இல்லைங்களா? அதனால ஆசை அப்படின்றது உங்களுக்குள்ள எப்படி வேணாலும் வரும். கம்பேரிசன் மூலியமா வரலாம், இல்லைன்னா வந்துட்டு ஏதோ அவங்க செல்வ செழிப்பா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பொறாமையினால வரலாம், இல்லைன்னா வந்துட்டு ஏதோ நான் சிச்சிக்கப்பட்டுட்டேன், நான் தண்டிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சு நடந்ததையே நினைச்சு இல்ல, சிச்சிக்கப்பட்ட அந்தகாரம் சூழப்பட்ட அந்த தேசத்துக்கு மீண்டும் அந்த காருள் என்கின்றது ஒன்று இருக்காது. சிச்சிக்கப்பட்டாங்கன்னா கரெக்டான ப்ரோசஸ்ல போயிட்டு இருக்காங்க, மீண்டும் அவங்களுக்கு வெளிச்சம் வரப்போகுதுன்னு சொல்லி அர்த்தம். சிச்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னா அதோடைய முடிவு வந்துட்டு அவ்வளவுதான் அப்படின்றது போல கிடையாது, மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லைங்களா? அந்த ப்ரோசஸ்ல ஏசப்பா நம்மளை கூப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னா இதை பாருங்களேன், இந்த ஆசையே நம்மளுக்குள்ள வராம அதை வெறுக்க நம்ம ஏசப்பா நம்மளை நடத்தி கொண்டு வந்த அந்த பாதைகளை நினைச்சு பாருங்களேன். எவ்வளவு விஷயங்களை ஏசப்பா வந்துட்டு வெறுக்க. இப்போ சிலை வழிபாடு நம்ம செய்யும் பொழுது எப்படி செஞ்சுட்டு இருந்தோம்? ரொம்ப சந்தோஷமா செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கடுத்து இதன் மூலியமாகத்தான் நம்ம வந்துட்டு ஆண்டவருக்கு விரோதமா பாவத்தை செஞ்சோம். இதன் மூலியமா தான் பிசாசு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அநேக இழப்புகளை நம்ம சந்திச்சோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கு அடுத்து அது மேல வெறுப்பு உண்டாச்சு இல்லைங்களா? இப்போ யாருன்னா எவ்வளவு காசு கொடுத்தோ என்ன உங்களுக்கு அது பண்ணிடுற இது பண்ணிடுறதுனால அது பண்ண முடியுங்களா? பண்ண முடியாது. உள்ளத்திலிருந்தே அதை வெறுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏசப்பாக்கும் வேண்டியது நம்ம உள்ளத்திலிருந்தே அந்த காரியங்களை நம்ம பகைக்க ஆரம்பிக்கணும், வெறுக்க ஆரம்பிக்கணும். அப்போதான் நம்ம நீதியை நேசிக்கின்றவர்களாக மாறுப்போம். ஆனா இருதயத்திலிருந்து நம்ம வெறுக்காமவும் அது வந்துட்டு நம்ம அதுக்காக கொஞ்சம் கூட மனஸ்தாபப்படாமலையும் இருந்தா நம்ம நிச்சயமா ஆண்டவரை பின்பற்றவே முடியாது. மத்தேயு 22:37 அதுதானே சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு உள்ளத்தோட முழு ஆத்மாவோட நீ உன்னுடைய முழு புத்தியோட நீ வந்துட்டு அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. முழு அப்படின்னா என்ன? உள்ளத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உனக்கு அந்த ஒரு அன்பு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஆனா நம்மளுடைய எண்ணம் இப்படி இருக்கக்கூடாது. இல்ல, நான் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கிறேன், ஆண்டவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கிறேன், இவ்வளவு நாள் கடன் பிரச்சனை இருந்துச்சு, என் குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருந்துச்சு, என் வீட்டுல சில பிரச்சனைகளா இருந்துச்சு, இது எல்லாமே மாறட்டும், இது வியாதிகள் மாறிட்டோம், ஒரு நோக்கத்துக்காக அவர் மேல அன்பு வைக்கிறேன்னா அது கபடமான ஒரு அன்பு, மாய்மாலமான ஒரு அன்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒரு மனைவி இருக்கிறாங்க, கணவர் இருக்கிறாங்க, என் கணவருக்கு நான் வந்துட்டு இது சமைச்சு அவருக்கு விருப்பமானதை நான் செஞ்சு கொடுத்தேன்னா அவர் எனக்கு நகை நட்டு வாங்கி கொடுப்பாங்க, இல்லைன்னா கேட்கறது எல்லாத்துக்கும் சம்மதத்தை தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி வந்துட்டு அந்த கணவர் மேல அன்பு வச்சா அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? மாய்மாலமான அன்பு. என் கணவருக்கு இது பிடிக்கும்பா, அவர் ருசியா இது சாப்பிட்டாருன்னா ஆஹா அவரு ரொம்ப விருப்பப்படுவாரு, அவருக்கு அதை நான் பார்க்கணும் அப்படின்றது போல உள்ளத்திலிருந்து அந்த விருப்பத்தோட கூட அந்த சமையலை செஞ்சோம். அவருக்கு விருப்பத்தை நான் உள்ளத்திலிருந்து அது வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சுத்த இருதயம் உள்ள மனுஷன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட எண்ணத்தோட தான் நம்மளுக்குள்ள ஆண்டவர் மேல அன்பு அப்படின்றது நம்ம உள்ளத்திலிருந்து பொறுக்கணும். அதை விட்டுட்டு யோவான் 15:7 இதோ நான் வந்துட்டு ஒருவன் என்னிலும் என் வசனம் அவனிலும் நிலைத்திருந்தால் ஏதோ அவன் எதை வேண்டிக் கொண்டாலும் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்கிருந்து வசனத்தையே எடுத்து பாவத்தை செய்கிறதுக்காக
நம்ம வேற இந்த உலகத்தின் மேல சிற்றின்ப மாய இச்சைகளை நம்ம இந்த வசனத்தை மையப்படுத்தி அங்க வசனம் சொல்லி கொண்டிருக்கிற விஷயங்களே வேற. உண்மையாவே வசனங்களை வாசிக்கிறேன் அப்படின்னா நான் ஆண்டவர் மேல அன்பு கூற ஆரம்பிச்சா இந்த வசனம் நிலைத்திருக்கிறது என்றால் அந்த வசனத்தை கை கொண்டிருக்கிறேன் என்கிறது தான் நான் நிலைத்திருக்கிறதுக்கு உண்டான அந்த பொருள். ஆனா மனப்பாடம் செய்து இப்படியாக நான் இருக்கிறேன், ஆதலால் நீங்க இதை நிறைவேற்றுங்க, இது பண்ணித்தாங்க, இது நான் விருப்பப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டா நிச்சயமா ஆண்டவர் மூலியமா நம்மளுக்கு கிடைக்கிறது தண்டனையா தான் இருக்கும். அதனாலதான் மத்தாய் 6வது அதிகாரம் 24வது வசனத்துல நீங்க பார்க்கும்போது எந்த மனுஷனும் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யலாகாது. ஆமா, ஞானஸ்தானத்தை எடுத்தோம், ஏசப்பா பிதா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டோம், ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஞானஸ்தானத்தை பெற்றுட்டு நம்ம வீட்டு சபையில வந்துட்டு நாள்தோறும் சீஷர்களாக கூடி வந்து அப்பத்துல பங்கு பெற்று எல்லாத்தையும் செய்யறோம். எல்லாத்தையும் 99% எல்லாத்தையும் செய்யறோம். ஆனா வீட்டுல நான் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நான் சும்மா காட்டி மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருப்பேன், உலக காரியங்களை கொஞ்சம் பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கடுத்து கோவம் வந்தா கெட்ட வார்த்தை பேசுவேன், இல்லைன்னா தேவை அவசியமா இருந்துச்சுன்னா நான் பொய் சொல்லுவேன். இதோ சில விஷயங்கள் எல்லாம் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்ற சில பிரைவேட் ஸ்பேஸ் அப்படின்றது என் வாழ்க்கையில இருந்துச்சுன்னா அந்த டைம்ல 2 எஜமானுக்கு ஒரு ஊழியம் ஆகாது. நம்ம பிசாசுக்கு தான் ஊழியத்தை செஞ்சுட்டு இருப்போம். அப்போ பிசாசு நம்மளுடைய வாழ்க்கையில இருந்தா அப்படின்னு சொன்னா நம்ம எதிர்பார்க்காத விதமாக அநேக அசம்பாவிதமான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும். அப்பொழுது நம்மளுடைய எண்ணத்துல வருகின்ற எல்லா விஷயங்களும் ஒண்ணுதான், நான் எவ்வளவுலாம் ஆண்டவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண, இன்னைக்கு என்னுடைய சொந்த பந்தத்தை எல்லாத்தையும் நான் எதிர்த்துக்கிட்டேன். அவங்க எல்லாரும் என்ன தூர தள்ளி வச்சிருக்கிறாங்க பிரதர். இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்கல, கால்லயே சொல்றாங்க வந்துரு அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு அவங்க எல்லாருக்குமே நாங்க வேண்டாதவர்களா மாறிட்டோம். ஆனாலும் பரவாயில்ல பிரதர், எங்களுக்கு எல்லாருக்குமே பாருங்களேன் கர்த்தரோட பிள்ளைகள் தான் எங்களுடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி அவ்வளவு நாங்க வந்துட்டு வைராக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கோம் பிரதர். வைராக்கியம் அவசியம்தான், ஆனா வைராக்கியத்தோட பக்தி அப்படின்ற ஒரு பயம் நம்மளுக்குள்ள வேணும் இல்லைங்களா? பயம் பக்தி அப்படின்றது, பயபக்தியோட கூடிய அந்த வைராக்கியம் இருந்துச்சுன்னா ஓகே. வெறும் வைராக்கியம் மட்டுமே இருந்துச்சுன்னா இந்த விஷயங்களை செஞ்ச அப்படின்னும் போது நம்ம எண்ணத்துக்குள்ள வர்ற அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாருங்க பிரதர், அவர் பொய் சொல்லி கொலை செஞ்சு ஏமாத்தி ஏதோ ஊழல் செஞ்சு வீடு கட்டினாரு, இப்போ ஆரோக்கியமா இருக்கிறாரு, இதோ இவர் இது பண்ணாரு அது பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவங்கள கம்பேரிசன் எடுத்துட்டு பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அன்னைக்கு ஆதாம் ஏவாள் சொல்லும்போது சொல்றாங்களே, நீங்க கொடுத்த அந்த ஸ்திரீ இதோ சர்ப்பம் தான் என்னை வஞ்சித்தது அப்படின்றது போல இது இப்படியாக பேச ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகும்னா, உங்க உள்ளத்தின் ஆழத்துக்குள்ள ஒரு மெசேஜை நீங்க கொடுத்துருப்பீங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க உள்ளத்துக்குள்ள போய் இன்ஸ்டால் ஆகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் கரெக்டா தான் இருக்கேன், ஆண்டவர் வந்துட்டு என்னை இப்படி பண்ணிட்டாரு அப்படின்றதுனால ஆண்டவர் ஒரு கற்பனை, ஒரு இமேஜினேஷன், அதனால அப்படின்றதுனால அந்த உற்சாகத்தை இழந்துருவாங்க. ஜபிக்க முடியாது, வேத வசனத்தை வாசிக்க முடியாது, கிரிக்கெட் மேட்ச்சு, ஃபுட்பால் மேட்ச்சு, நியூஸ் இதெல்லாத்தையும் மணிக்கணக்கா பார்ப்பாங்க, கொஞ்சம் கூட கொட்டாய் விடாம இது பண்ணுவாங்க. ஆனா வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சாலே இன்னும் அப்பதான் ஆரம்பிச்சிருப்பாங்க, கொட்டையை விட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒருவேளை அது நம்மளா இருக்கலாம். ஏன் இவ்வளவு கடினமா இருக்கு போதகம், ஏன் இவ்வளவு கடினமாக நம்ம இந்த நேரத்துல உபதேசங்கள் நாள் பெருக உபதேசம் மிகவும் கடினமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆம், கடினமான நாட்களில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தருடைய பிள்ளைகள் என்றும் சீஷர்கள் என்றும் நாம் அழைக்கப்பட்டாலும் சத்தியத்தை அறிந்திருந்தாலும் நம்மிலும் சில பேர் இதோ கர்த்தரை விட்டு விலகி போகின்றவர்களாக உலக ஆசைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கின்றவர்களாக இருப்பார்கள். அதனாலதான் நம்ம யாரையும் கூட இதோ நம்மளுடைய மாம்ச கண்ணோட கூட பார்த்து முடிவு செஞ்சிடக்கூடாது. தாவீத பர்ஷபாத்தலோடைய கூட செய்த அந்த பாவம் இருக்கு இல்லைங்களா, அது செய்த அந்த பீரியட் எப்போ, ஒரு 30 ஆண்டுக்கு முன்னாடி அவர் அந்த பாவத்தை செஞ்சிருப்பாரு. இவருக்கு அப்ஷலோம் பொறுக்கிற அந்த மூமெண்ட்ல அவருக்கு சிச்சை அப்படின்றது ஆண்டவர் அங்கிருந்து கூட தொடங்கி இருக்கிறத பார்த்திருப்போம். இப்போ அந்த டைம் பீரியட பாக்குற மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கும், இவ்வளவு பக்தியா இருந்தாரு இந்த மனுஷன், இவருடைய வாழ்க்கையில என்னப்பா இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி. கர்த்தர் நீடிய பொறுமையும் தயவும் உள்ள தேவன், ஆனாலும் மனுஷர்களுடைய பாவத்தை மன்னிக்கின்றவர்கள், ஆனாலும் சிச்சிக்காமல் விடுகின்றவர் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சிச்சை என்கின்றது இருக்கும், மன்னிப்பு அப்படின்றது இருக்கும். சிச்சையோட கொடுக்கின்ற அந்த மன்னிப்பு நம்மளுக்கு ரொம்ப நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போறதுக்கு, பாவத்தை வெறுக்கிறதுக்கு, நம்மளுடைய கடினமான இருதயம் நம்மளை விட்டு போறதுக்கு ஒரு நல்ல மெத்தட். அந்த மெத்தட்ல தான் ஏசப்பா நம்மளை கூப்பிட்டுன்னு வரணும். அதுதான் கரெக்ட்.
நம்ம வந்துட்டு இப்படி அந்த 30 ஆண்டுக்கு முன்னாடி செஞ்ச அந்த விஷயத்துக்கு உண்டான தண்டனை அப்சலோம் அப்படின்ற அவனுடைய மகனின் காலத்துல நடக்கும்போது, ஐயோ என்னப்பா இந்த மனுஷன் இப்படி இருந்தாருப்பா, இவருக்கே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு எனக்கும் இப்படி ஆயிருமா அப்படின்னு சொல்லி யாரையும் பார்த்து பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவங்க வாழ்க்கையில, அவங்க பழைய வாழ்க்கையில அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது ஆண்டவருக்கு முன்னாடி தான் தெரியும். உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? நீங்க எப்பெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமா நடக்கும்போது அந்த ஒவ்வொரு அசுவை குறித்து ஆண்டவர் உங்களை கடிந்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி நினைச்சு பாருங்க. அப்போ கிளியராகவே புரிஞ்சிடும் என்ன போலதான் அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அது போலதான் அவன் தன் சரீரத்தின் மூலியமாக செய்கின்ற நன்மைக்காகட்டும் தீமைக்காகட்டும் கர்த்தருக்கு முன்போடாக நிற்கணும் நிஜமா. ஆனா இந்த உலகத்துல இருக்கும் போதே நம்ம வந்துட்டு செஞ்ச அதுலயும் கர்த்தரை அறிந்து நீதியை பின்பற்ற விரும்புகின்ற அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அந்த பாவம் என்கின்ற களங்கத்தை எடுத்து போடணும் அப்படின்னு சொன்னா சிச்சையை தேவன் கொடுத்துதான் தீர வேண்டும். அப்பொழுதுதான் பாவத்தை வெறுக்க ஆரம்பிப்போம். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையும் அகந்தையும் தீய வழியையும் புரட்டுவாயும் நான் வெறுக்கிறேன். ஆமென். கர்த்தருக்குரிய பயம் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தீமையை வெறுப்பது அப்படின்னு சொல்லி. கர்த்தர் குறித்துதான பயம் எப்படி வரும்? வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆம் தகப்பனே. இப்ப பாருங்களேன், ஒரு சிரப்பு டேப்லெட்ஸ் அது இது அப்படின்னு சொல்லி சில மெடிசன்ஸுங்களை வாங்கும் போது மெடிக்கல் ஸ்டோர்லயே பார்ப்போம் பின்னாடி எப்போ வந்துட்டு மேனுஃபேக்சர் டேட்டு, எப்போ எக்ஸ்பைரி டேட்டு கூட அப்போ அது வாங்கிட்டு வந்ததுக்கு அடுத்து கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போதோ இல்ல நம்ம எடுக்கும் போதோ என்ன பண்றோம் பார்ப்போம். அதுக்கடுத்து ஏன் அந்த எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதுக்கு அடுத்து எடுக்க மாட்டோம்? இது பாய்சன், என்னோட உடலுக்கு கெடுதலை உண்டு பண்ணிடும் அப்படின்ற ஒரு பயத்தோட என்ன பண்ணிடுவோம்? இல்ல அதை டஸ்ட்பின்ல போட்டுடலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துருவோம் இல்லைங்களா? அது போலதான் கர்த்தருடைய பயம். இன்னைக்கு பரஸ்திரியை இச்சித்து பார்க்க கூடாது, என் உதடுகளில் இருந்து பொய்யான வார்த்தைகள், கோபமான வார்த்தைகள், மன்னியாமின் எண்ணங்கள், இதோ தகப்பனை தாய்க்கு கீழ்ப்படியாம இருக்கிறது, இதோ தகப்பனை தாயின் தூசிக்கிறது, இதோ இன்னும் சில சினிமா நடிகர்கள் அரசியல்ல இருக்கிறாங்க, அதனால அவருக்கு நான் பழைய வாழ்க்கையில வந்துட்டு அவரை நேசிச்சுட்டு இருந்தேன், அதனால இங்க நடந்த சம்பவம் வந்துட்டு இது வந்துட்டு இதுல அவங்க சூழ்ச்சி பண்றாங்க, இவங்க சூழ்ச்சி பண்றாங்க, என் உதடுகள் வார்த்தையின் மூலியமா நான் பேசுற விஷயங்கள் அறியாம பேசுறேன்னா அறிஞ்சு பேசுறேன்னா மிக ஜாகிரதையாக நாங்க இருக்கணும். நாங்க இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நம்ம பரலோகத்துக்குரியவர்கள். நம்ம எதை பார்த்தாலும் இது கர்த்தர் ஏதோ அவருடைய அனுமதி என்றதுதான். ஒரு புல்லு கூட அசையாது அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அவர்களுடைய பாவத்துக்கு ஏற்றதன்படியாக கர்த்தர் சிச்சித்து தண்டிக்கின்ற தேவனாக இருப்பார். எல்லாவற்றையும் கர்த்தருடைய வேதாமத்தின்படி நம்ம நிதானிக்கும் பொழுது எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு ஆண்டவர் உணர்த்துவாரு. அப்படின்னா கர்த்தருடைய பயம் அப்படின்றது தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆமாப்பா இதை நான் செஞ்சுட்டேன்னா, இன்னைக்கு நான் இந்த வார்த்தையை விட்டுட்டேன்னா, இன்னைக்கு நான் மன்னிக்காம இருந்தேன்னா பிசாசு என் வாழ்க்கையில வருவான். இந்த செகண்ட் வரும்போது எனக்கு என்ன வேணாலும் சம்பவிக்கலாம். என் வாழ்க்கையில எனக்கு சம்பவிக்கலாம், என் கணவருக்கு சம்பவிக்கலாம், என் மனைவிக்கு சம்பவிக்கலாம், கண்டிப்பா சம்பவிக்கும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நினைச்சு பார்க்கவே பார்க்காதீங்க. அப்படின்னா நம்ம கடைசி காலத்துல இருக்கோம். ஏசப்பா எப்படின்னா அவரு ஒருவேளை 2027 வராரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். 2027 வராரு, ஆனா நம்மளுக்குள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் மாறவே இல்லை. இப்போ ஏசப்பாக்கு முன்னாடி இருக்கிற ஒரே முடிவு என்ன? நமக்குள்ள இருக்கிற அந்த பாவம் என்கின்ற அந்த ஓலியான சேற்றுகளை கொடுத்து தேவன் நமக்கு கண்டித்து உணர்த்தணும். இந்த காரியங்கள் வந்துட்டு தவறுப்பா அப்படின்னு சொல்லி. அப்ப அவருக்கு முன்னாடி இருக்கிற ஒரே முடிவு என்னவா இருக்கும்? நம்மளை சிச்சிக்கணும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். நம்மளை சிச்சித்தா மட்டும்தான் உணர்வடிவோம். அப்படின்னா இந்த கடைசி காலத்துல நிறைய பேர் நம்மளுக்குள்ள கர்த்தரால சிச்சிக்கப்படுவோம். ஏன் சிச்சிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்படணுமே. அப்படின்னா சிச்சிக்கப்படக்கூடாது பிரதர். இல்ல பிரதர், நாங்க சிச்சிக்கப்படக்கூடாது. நாங்க கர்த்தரோட வருகை வரைக்கும் சமாதானத்தோட, ஆரோக்கியத்தோட, சந்தோஷத்தோட நாங்க இந்த வாழ்க்கையை கடந்து போகணும். ஒருவேளை என்ன துன்பப்பட்டாலும், எனக்கு சில உபதிரங்கள் வந்தாலும், கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் நடக்கிறேன் அப்படின்றதுனால நான் வந்துட்டு அதை எதிர்கொள்றதா இருந்தா அது எனக்கு பாக்கியம். அப்படி வந்தா ஓகே பிரதர். ஆனா இப்படி எல்லாம் எனக்கு துன்பம் துயரம் இப்படிப்பட்ட விஷயங்கள்னால வருகிறதா இருந்தா இது நான் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னா, இன்னைக்கே ஒரு வசனங்களையும் நம்ம வாசிச்ச அந்த வசனத்தின் அடிப்படையில என்னுடைய உதடுகள் வார்த்தைகள் இருக்கா, பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த நிதானம் நம்மளுக்குள்ள இருக்கணும். பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள அந்த நிதானம் இருக்கணும். நம்ம இருதயத்துக்குள்ள எண்ணத்துக்குள்ள வரும்போதே இது சரியான எண்ணம் கிடையாது, நான் வேற விதமா யோசிச்சுட்டு இருக்கேன். குற்றத்தை கண்டுபிடிக்கிறது, எவ்வளவு விஷயம் பாத்தியா, அவங்ககிட்ட பேசுனாங்க, என்கிட்ட பேசல, இதோ இவங்களை புகழ்ந்து பேசுனாங்க, என்ன புகழ்ந்து பேசல, எதை எடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறது, இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் இருந்துச்சுன்னா அது பிசாசு கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில வந்துருவோம்.
யாக்கோபு 3வது அதிகாரத்துல 14 வசனத்தை மட்டுமா வாசிங்க. யாக்கோபு 3வது அதிகாரம் 14 உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு. ஆமென். கசப்பான வைராக்கியம், விரோதம் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா? இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஏதோ இந்த சகோதரியை தான் எப்ப பார்த்தாலும் இந்த சகோதரத்தான் முன்னிலை வைக்கிறாங்க, இந்த சகோதரத்தான் எல்லாரும் டைரக்ஷன் திருப்புறாங்க, எந்த விஷயங்களே ஆகட்டும், ஏன் என்ன ஒருத்தர் ஒரு பொருட்டா எண்ணணும்? தாவீது அரசனா இருக்கும்போது அவர் சொல்றாரு, நான் ஒரு புழுவா இருக்க, ஒரு மண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த எண்ணம் தான். யாரும் என்னை பார்த்து புகழ வேணாம், யாரும் என்னை பாராட்ட வேணாம். புகழ்ச்சியே ஏசப்பா இந்த உலகத்துல இருக்கும்போது வெறுக்கிறாரு. இல்ல, உங்களை பெற்றெடுத்த அந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளதுப்பா, அது ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா ஏசப்பா சொல்றாரு, அப்படிலாம் சொல்லாதீங்க. தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவங்க தான் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. ஒவ்வொரு இடங்களையும் ஏசப்பா அவருக்கு கிடைக்கிற அந்த அப்ரிசியேஷனை அவரு தனக்கு அப்படின்ற அந்த மாம்சத்தன்மைக்கு ஒட்டல. நம்மளும் அப்படியேதான் இருக்க ஆரம்பிக்கணும். கசப்பான ஒரு வைராக்கியம் நம்மளுக்குள்ள வந்துச்சுன்னா சகோதரர்கள் மேல, சகோதரி மேல நம்ம எந்த ஒரு குற்றங்களை பிடிக்கிறதுக்கு உண்டான காரணம், இந்த குற்றம் அவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சூழ்நிலை எந்த காரணத்தினால அவங்களுக்குள்ள இந்த எப்படி இருக்கு அவங்க பிஹேவியர்ஸ், அவங்கள நம்ம எப்படி வந்துட்டு ஆண்டவருடைய கரமாக அவங்கள மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து ஜன்ம சுபாவம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு பாருங்களேன். இதுதான் வேதாகமத்துல மிக மிக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் பிறப்புல இருந்த என் அப்பாவோட பிஹேவியர், அவரு கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் இல்லைங்களா, அதனால நானும் ஷார்ட் டெம்பரா இருக்கேன். அவரு கோவம் வந்துச்சுன்னா அவர் பல்ல கடிப்பாரு இல்லைங்களா, அது போலதான் நானும் இருக்கிறேன். அவருடைய மகளா நான் இருக்கிறதுனால அந்த பிஹேவியர்ஸ் என் சொந்த பந்தத்துக்குள்ள இருக்கிறதெல்லாம் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா அது போய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம ஏசப்போட ரத்தத்தினால பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. ஏன் எனக்குள்ள பொறாம வருது? ஏன் அவங்கள வந்துட்டு டைரக்ஷன் ஒருத்தர் புகழும் போது எனக்கு ஏன் வந்துட்டு இல்ல பாரு அவங்கள தான் இது பண்றாங்க, என்ன இது பண்ண மாட்டேன்றாங்கன்ற எண்ணம் வருதுங்களா? பிசாசு தான் பேசுறான். அப்படின்னா இப்படிப்பட்ட எந்த விஷயங்களா இருக்கட்டும், மாம்ச சுபாவம் அப்படின்றது, இந்த உலகத்தின் சுபாவங்கள் நம்மளுக்குள்ள வர்றதுக்கு இதுதான் காரணம், அப்பா மூலியமா வந்துச்சு, அம்மா மூலியமா வந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பாவத்துக்கு நம்ம தீனி போட்டுட்டு இருக்கோம்னு சொல்லி அர்த்தம். நம்மளுக்குள்ள இருக்கிற பிஹேவியர் ரைட் தான் அப்படின்றது விட்னஸ் தான் நம்ம அதை வச்சுட்டு அதனால நான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அதே பாவத்திலேயே திருப்பி அதுலயே நம்ம இருக்கிறது. கண்டிப்பா அந்த பிஹேவியர்ஸை ஏசப்பா எனக்கு கொடுக்கல. ஏசப்பா சொல்றாரு, நீங்க அவரோட கூட கல்வாரி சிலுவையில நீங்களும் அவரோட கூட அடக்கம் செய்யப்பட்டீர்களே, மறித்தீர்கள் அப்படின்னு சொல்லி வசனத்துல மீண்டும் மீண்டும் எழுதப்பட்டிருக்கு. நம்ம மறிச்சிட்டோம். நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கோம்னா இன்னைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு பிரம்மைக்குள்ள என்னன்னு சொல்லி சொல்லுவோம், நம்ம வந்துட்டு நம்மளா ஒரு கற்பனைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம அந்த பழைய மனுஷன் தான் சொல்லி. ஒருவேளை இப்போ வரைக்குமே நான் பாவத்தை அந்த பழைய வாழ்க்கையில் செஞ்ச அந்த பாவத்து மேல எந்த விதமான மனஸ்தாபம் வரலன்னா கண்டிப்பா நான் இன்னும் சாவல அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். அப்படின்னா நம்ம இந்த உலகத்தின் பாவத்துக்கு நம்ம மறிக்கணும். உலகத்தின் பாவத்துக்கு மறிக்கணும்னா அதை வெறுக்கணும்னா ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பயம் வரும் பொழுது இந்த நான் மீறினா இந்த எல்லா விஷயங்களும் நான் ஃபேஸ் பண்ணணுமா இருக்கும், இதோட இம்பாக்ட் இப்படி இருக்கும் அப்படின்ற அந்த பின் விளைவுகள் இப்படி இருக்கும் அப்படின்றத ஏசப்பா கிளியராகவே காமிப்பாரு. அதுக்கடுத்து பயம் எல்லாமே வரும். பாருங்களேன் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நல்ல விஷயங்களே நம்மள வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமா எல்லாமே ஆரோக்கியமா நடந்துட்டு இருக்கும்போது விசுவாசத்துக்குள்ள நம்ம விருத்தி அடைஞ்சு போறது அது மிகப்பெரிய விசேஷமான காரியம் இல்ல. சூப்பரா ஆண்டவரோட கையை பிடிச்சு சந்தோஷமா நம்ம நடப்போம், ஆண்டவருடைய வருகையில நிக்க முடியும். கீழ்படியும் போது இந்த ப்ரோசஸ்குள்ள போவோம். கீழ்படியாம போகும் பொழுது 7 நாள்ல 4 நாள்ல போக வேண்டிய தேசத்துக்கு 40 வருஷமா போவாங்களே, அது போலதான் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் கடந்து வந்துதான் தீரணும். நம்ம எடுத்த முடிவு அந்த வழியா தான் வரணுமா இருக்கும். ஆனா அந்த வழி கரெக்டா தான் இருக்கும். இல்லப்பா இப்படி கட்டி கொடுத்துட்டேன், இப்படி வந்துட்டு இருக்கேன், அந்த ப்ரோசஸ் கரெக்ட் தான், நான் மாறுறதுக்காகத்தான் அந்த வழியா 40 ஆண்டு அப்படின்றது போல ஒரு ப்ரோசஸ்ல நம்மள நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாரு. 4 வருஷம் 2 வருஷமா இது இருக்கு பிரதர், இப்படி இருக்கு பிரதர் அப்படின்றது போலியான விஷயங்கள். அந்த ப்ரோசஸ்க்கு ஏசப்பாக்கு நன்றி செலுத்தலாம். ஓகே, அப்படின்னா ஏசப்பா இவ்வளவு நேரமும் அவருடைய வசனங்கள் மூலியமா நம்மளோட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
பிரதர் சிஸ்டர்ஸ், நான் ஒரு ஃபைனல் பிரேயர் ஒப்பு கொடுத்து ஒரு ப்ரேயர் பண்றேன். ஸ்தோத்திர பரம தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. ஆம் ராஜா, அப்பா பாவிகளை கர்த்தாவே, அப்பா நீங்க மன்னிக்கின்றதுக்காகத்தான் இந்த உலகத்துக்கு கிறிஸ்து இயேசுவாக பிதாவாகிய தேவனாகிய நீர் வெளிப்பட்டீங்க இயேசுப்பா. ஆம் தகப்பனே. ஆனால் நாங்கள் பாவத்தில் அப்பா ஒருபோதும் இருக்கக்கூடாது என்கிறதுக்காக, எங்களை உங்களை போல மாற்றுகின்றதுக்காக, ஒருவரும் சேரக்கூடாத வெளிச்சத்துல வாசம் செய்கின்ற என் தேவாதி தேவன் அப்பா எங்களையும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்ற, அப்பா இருளின் கிரியைகளில் இருந்து எங்களை முற்றிலுமாக ராஜா பிரித்தெடுத்து, அப்பா இதோ ராஜா புண்ணியங்களை அறிவிக்கின்றவர்கள் மட்டுமல்ல, அதை செய்கின்றவர்களாகவும் இருந்து அறிவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்றே நீங்கள் எங்களை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தீர் என் ஆண்டவராகிய கர்த்தரே. அப்பா நீங்கள் எங்களை அப்பா தாவீதை எப்படியாக அப்பா மட்டாய் சிச்சித்து அப்பா புத்திமதி சொல்லி கொடுத்து உணர்வடியும்படியாக செய்திருந்தீரோ, அப்படியாக உணர்வடியும்படியாக உன் பிள்ளைகளாகி எங்களை ராஜா அப்பா நீதியை குறித்துதானே அப்பா நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீர்களே அப்பா, அப்படிப்பட்ட உணர்வு எங்களுக்குள்ள தாரும் தந்தை என் ஆண்டவராகிய கர்த்தரே. இந்த உலகத்துக்கும் இந்த உலகத்துள் உள்ளவர்களையும் அப்பா நாங்க நேசிக்க கூடாது. இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயத்தை தரித்தவர்களை போல நாங்க வாழக்கூடாது. அப்பா உங்களோட கூட நாங்க நடக்கணும் ஏசப்பா. நீங்க எங்களை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த உங்களுடைய திட்டம் என்னவோ அந்த திட்டம் எங்களுக்குள்ள நிறைவேறணும் ஏசப்பா. அது நிறைவேறாதபடிக்கு புறஜாதிகள் மத்தியில் உங்க நாமம் தூசிக்கப்படுகிறதுக்கு காரணமாகவே நாங்களே இருந்துட்டோம் ஏசப்பா. புறஜாதிகள் எல்லாம் எங்களை பார்க்கும் பொழுது, எங்களுடைய வாழ்க்கை செம்ம செழிப்பாக இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் அந்த எண்ணத்துக்கு உண்டான முயற்சிகள் எங்களுக்குள் இல்லாதபடியினால், எங்களுடைய கீழ்ப்படியாமையினால் புறஜாதிகள் மத்தியிலும் ராஜா நாங்கள் உங்களால் தண்டிக்கப்படும் பொழுது, சிச்சிக்கப்படும் பொழுது ராஜா அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக நாங்கள் பரிகாசத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்கின்ற அப்பா இதோ ராஜா எண்ணங்கள் எங்களுக்குள் வரும் பொழுது நாங்கள் சோர்ந்து போகிறவர்களை போல, அப்பா நாங்கள் முறுமுறுக்கின்றவர்களை போல, விசுவாசத்தை எழுந்திருக்கிறவர்களை போல இருக்கிறோம் தகப்பனே. ஆனால் அப்பா அது நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய எண்ணத்தின்படியாக நாங்கள் நினைத்தவைகள் எல்லாம் அப்பா அது பொய்யாக நாங்கள் நினைத்து கொண்டவைகள் ராஜா. ஆனால் என் கர்த்தர் நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீர் ராஜா. ஏனென்றால் பாவிகளாகி எங்களை ரட்சிக்க நீரே ராஜா அப்பா கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இப்பொழுதும் என் மகன் மாறுவான், என் மகள் மாறுவாள், என்னுடைய கரத்தை பிடித்து கொண்டு நடப்பாள், இப்படிப்பட்ட எந்த ஆபத்தும் எந்த விபத்தும் எந்த விதமான சத்ருவின் குண்டான அந்த அதிகாரங்களும் என் பிள்ளைகள் மேல் வரக்கூடாது என்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் வேதவசனங்கள் மூலமாக உம்முடைய திருக்கரங்களில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் சித்தம் பரமண்டலில் நிறைவேறுகிறது போல உன் பிள்ளைகளாக என்னுடைய வாழ்க்கை நிறைவேற்றும் ஒப்புகைக்கு எல்லா விதத்திலும் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு என் ஆண்டவராகிய கர்த்தரை ஒரே ஒரு விஷயம் தகப்பனே அப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஜெபம் ராஜா, நாங்கள் உங்களோடு கூட கர்த்தாவே அந்யோன்யமாக அப்பா வாழ்கின்றதுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய முகத்தை தரிசிக்கின்றவர்களாக இருக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் தகுதி உள்ளவர்களாக நாங்கள் நீக்கிய எந்த பாதை சரியானது என்று சொல்லி நீர் முன்குறித்து வைத்திருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட பாதையில் எங்களை வழிநடத்தி கொண்டு வாரும். அப்படிப்பட்ட வேலை, அப்படிப்பட்ட வீடு, அப்படிப்பட்ட மனைவி, அப்படிப்பட்ட கணவர், அப்படிப்பட்ட பிள்ளைகள், அப்படிப்பட்ட மாமனார் மாமியார் என்கிறதை போல நீங்கள் எதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்களோ அதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பாதை. அதை சந்தோஷத்தோடு கூட ஏற்றுக்கொண்டு நடக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யும் தந்தை. நீர் அப்படியாக உதவி செய்கின்றதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி உம்மோடு திருக்கரங்கள் எங்கள் ஒவ்வொருத்தருடைய ஜீவாத்ம சரீரங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் மகா பரிசுத்த நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கின்ற ஜீவனுள்ள நல்ல தந்தை. ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ்.